Good evening, friends. Class start பண்ணிடுவோம். 10th standard continue பண்ணணும். Find the general term of the following sequence. Board display ஆகுதா? வாய்ஸ் கேக்குதா? கேக்குதுங்க சார். Okay. First question. Find the general term of the following sequence. நம்மளுக்கு எப்படி இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுதுன்னு பாருங்க. அவ்வளவுதான். அதை வச்சு நம்ம ஜெனரல் ஈக்குவேஷன் எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். த்ரீ சிக்ஸ் நைன். 3க்கு 6க்கு டிஃபரன்ஸ் என்னதுங்க? 3. 6க்கு 9க்கு டிஃபரன்ஸ் 3 சார். 3 தான். சரிங்களா? அப்ப நம்ம ஜென்ரலா என்ன எழுதிடலாம்னா an ஈக்குவல் டு எல்லாமே மல்டிபிள் ஆஃப் 3 டேபிள்ஸ்ல வருது. நான் 3n எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் என்னுக்கு போல 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க. 1 3 சார் 3. 2 சப்ஸ்டிட் பண்ணுங்க 6. 3 சப்ஸ்டிட் பண்ணுங்க 9 அண்ட் so on வந்துகிட்டே இருக்கும். அப்ப இதான் ஜெனரல் டேர்ம். இந்த சீக்வன்ஸோட ஜெனரல் டேர்ம். செகண்ட் ஒன் 1/2 2/3 3/4. இது நீங்க பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 1/2, செகண்ட் டேர்ம் வந்து 2/3, தேர்ட் டேர்ம் வந்து 3/4. nth டேர்ம் என்ன வரும்? எப்படி இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே 1 1 பிளஸ் பண்ணிருக்காங்க. n/n+1 சார். வெரி குட். அப்படி ஜெனரலா சொல்லணும். n/n+1. இப்போ n 1 இங்கே ஸ்டார்ட் ஆகுதா? 1 இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து n+1 வந்துருச்சு, 2 வந்துருச்சு. அடுத்து n+2. அப்போ நம்மளுக்கு எப்படி n இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது? 1 2 3ன்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. டினாமினேட்டர்ல என்னோட 1 ஆட் ஆகிட்டே போகுது. இங்கே 1னா 2, 2னா 3, 3னா 4. திஸ் இஸ் ஜெனரல் டேர்ம். நெக்ஸ்ட் தேர்ட் டேர்ம் சொல்லுங்க. 5 -25 125. ஒரு 2 பாசிட்டிவ் டேர்ம், ஒரு நெகட்டிவ் டேர்ம். இது எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் ஜெனரல் டேர்ம் பாருங்க. 5 பவர் n ஸ்கொயர் இருக்கு, 5 கியூப் இருக்கு, பட் இங்க மட்டும் மைனஸ் இருக்கு. இது கரெக்டானு பாருங்க. இந்த மாதிரி தானே இருக்கு. ஆமாங்க. ரைட். ஏன்னா செகண்ட் டேர்ம் வந்து என்னவா இருக்குன்னா நெகட்டிவா இருக்கு. அப்போ ஃபோர்த் டேர்ம் கண்டிப்பா நெகட்டிவா தான் இருக்கும். அப்போ அடிஷன் சப்ராக்ஷன் அல்டர்னேட்டிவ் வந்திருக்கு. பிளஸ் மைனஸ் அல்டர்னேட்டிவ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை எப்படி ஜென்ரலா எழுதலாம் சொல்லுங்க பார்ப்போம். இதுக்கு ஜெனரல் ஃபார்ம் சொல்லுங்க. an ஈக்குவல் டு சொல்லுங்க பார்ப்போம். 5/n கன்ஃபார்ம். அதுல எந்த டவுட்டும் வேணாம். ஏன்னா எண்ணுக்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க 5 வந்துடும். 2 சப்ஸ்டிட் பண்ணுங்க 5 ஸ்கொயர் வந்துடும். 3 சப்ஸ்டிட் பண்ணுங்க 5 கியூபும் வந்துடும். பிளஸ் மைனஸ் மட்டும் எப்படி எழுதலாம் சொல்லுங்க. சும்மா -1 whole power n+1. வெரி குட். என்ன n+1? n+1. அவ்வளோதான். ஏன்னா எனக்கு என்ன வேணும் பாருங்க. n+1 n டேர்ம் பாசிட்டிவ் வேணும். சரிங்களா? அப்போ என்னுக்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க. 1 + 1 2. ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் என்ன வந்துடும்? -1 ஹோல் ஸ்கொயர் 1ன்னு வந்துடும். அடுத்து n = 2ன்னு வரும்போது இங்கே 5 ஸ்கொயர் வந்துருச்சு. இங்கே 2 + 1 3, -1 ஹோல் கியூப்னும் போது -1 வந்துடும். நெக்ஸ்ட் என்னுக்கு பதிலாக 3 சப்ஸ்டிட் பண்ணுங்க. -1 ஹோல் பவர் 3, -3 + 1 4, இங்கே 5 கியூப். அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக 1 ஆயிடும். இது 125 ஆயிடும். திஸ் இஸ் ஜெனரல் டேர்ம் ஆஃப் த கிவன் சீரீஸ். -1 ஹோல் பவர் n+1 5/n. முதல் ஜெனரல் டேர்ம் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. பிளஸ் மைனஸ்க்கு நெக்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. we get answer. ஒரு தொடர்வரிசையின் பொது உறுப்பு பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது. an = n × n+3. n ஒரு ஒற்றை எண். ஆட் நம்பரா இருந்தால் n × n+3 கன்சிடர் பண்ண சொல்றாங்க. அடுத்து n belongs to n ஒரு இரட்டை எண். என்னன்றது ஈவன் நம்பரா இருந்தால் n² + 1 அப்படின்னு எடுத்துக்க சொல்றாங்க. இப்படி எடுத்துட்டு 11th டேர்மும் 18th டேர்மும் என்னன்னு கேட்குறாங்க. 11th டேர்மும் 18th டேர்மும். சரி,
ஃபர்ஸ்ட் ஒன் இங்க ஜெனரல் டேர்ம் ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. n வந்து இங்க வந்து 11ன்றது ஆன் நம்பர், n 18ன்றது ஈவன் நம்பர். சரி, இதை எதுல சப்ஸ்டிட் பண்ணணும், இது எதுல சப்ஸ்டிட் பண்ணணும் பார்த்துட்டு ஜெனரல் டேர்ம் எழுதிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. இப்போ ஏஎன் ஆன் நம்பர்னா என்னங்க சப்ஸ்டிட் பண்ணணும், எந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணணும்? n into n plus 3. n இன்ட்டு n பிளஸ் 3. அவங்க கேட்டது 11th டேர்ம். 11 பிளஸ் 3 11 இன்ட்டு 14. ஆன்சர் என்ன வரும்னு பாருங்க. 11 இன்ட்டு 14. 154. சத்தமா கேட்கலாம். 154, sir. கரெக்ட். 154 ஆன்சர். நெக்ஸ்ட் n வந்து 18 ஈவன் நம்பரு. ஈவன் நம்பர் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா n ஸ்கொயர் பிளஸ் 1 யூஸ் பண்ணணும். சரி, இங்க n-க்கு பதிலா 18. 18 ஸ்கொயர் பிளஸ் 1. 18 ஸ்கொயர் என்ன வரும்னு சொல்லுங்க. 324 plus 1, sir. கரெக்ட். 324 பிளஸ் 1 325 we get answer. நம்ம கேட்ட 11th டேர்ம் 18th டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்க அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்னா என்ன? கூட்டுத்தொடர் வரிசை. கூட்டுத்தொடர் வரிசை. கூட்டுத்தொடர் வரிசைனா என்னன்னா நம்மளுடைய டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்கும். அதாவது செகண்ட் டேர்மும் ஃபர்ஸ்ட் டேர்மும் சப்ராக்ட் பண்ணிட்டா, செகண்ட் டேர்மும் ஃபர்ஸ்ட் டேர்மும் சப்ராக்ட் பண்ணி அதை எதுக்கு ஈக்குவல் பண்றோம்னா தேர்ட் டேர்மும் செகண்ட் டேர்மும் ஈக்குவல் பண்றோம். இப்படி ஈக்குவல் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் சமமாக இருந்தால் அது வந்து ஏபி. நாட் ஈக்குவல்டா இருந்தா நாட் ஏபி, அதாவது கூட்டுத்தொடர் வரிசையில் இல்லைன்னு அர்த்தம். இதுல ஏன்றது என்னன்னா முதல் எண், முதல் எண். டீன்றது பொது வித்தியாசம், டிஃபரன்ஸ். பொது வித்தியாசம், டிஃபரன்ஸ். அப்ப இது என்ன கூட்டுத்தொடர் வரிசைன்றது எந்த ஃபார்மெட்ல இருக்குன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ, செகண்ட் டேர்ம் வேணும்னா ஏயின் டிஃபரன்ஸையும் ஆட் பண்ணணும், தேர்ட் டேர்ம் ஏ பிளஸ் 2d, ஃபோர்த் டேர்ம் ஏ பிளஸ் 4d. இந்த ஆர்டர்ல இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இந்த ஆர்டர்ல வந்துருச்சுனாவே அது ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துரும்னா ஏபி கூட்டுத்தொடர் வரிசையை அமைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்றது முதல் உறுப்பு, டீன்றது பொது வித்தியாசம், காமன் டிஃபரன்ஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம். சரி, நெக்ஸ்ட் பாருங்க. எந்த இரு தொடர்ச்சியான உறுப்புகளுக்கிடையே உள்ள வித்தியாசம் மாறாத எண்ணாக இருக்கும், அது முக்கியம். இந்த மாறாத எண் பொது வித்தியாசம் என அழைக்கப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் 2, 5, 6, 7. இது ஏபியா கூட்டுத்தொடர் வரிசையா? யாராச்சும் சொல்லுங்க. இல்ல, sir. ஏன் இல்லைன்னா இதுக்கு டிஃபரன்ஸ் பாருங்க. செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். ஆன்சர் என்ன வருது? 5 - 2 3. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுங்க. 6 - 5 1. இது ரெண்டு நாட் ஈக்குவல்ட்டா இருக்கு. பட் அடுத்த டேர்ம் 7 - 6 1, இது ரெண்டு ஈக்குவலா இருக்கு, அது பிரச்சனை இல்லை. இந்த ரெண்டு டேர்மே நாட் ஈக்குவல்ட்டா இருக்கு, அப்ப கண்டிப்பா அது ஏபி இல்ல. அது தெரிஞ்சுறாங்க. கூட்டுத்தொடர் வரிசையின் எந்த இரு தொடர்ச்சியான உறுப்புகளுக்கிடையே உள்ள வித்தியாசம் மாறாத எண்ணாக இருக்கும். கான்ஸ்டன்ட் வேல்யூவா இருக்கும். காமனா ஒரே கான்ஸ்டன்டா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் முடிவுறு எண்ணிக்கையில் உறுப்புகள் அமையுமானால் அது முடிவுறு கூட்டுத்தொடர் வரிசை எனப்படும். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் முடிவுறா எண்ணிக்கையில் உறுப்புகள் அமையுமானால் அது முடிவுறா கூட்டுத்தொடர் வரிசை எனப்படும். சரி சார், ஒரு சின்ன டவுட் சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க. இந்த கூட்டுத்தொடர் வரிசையில ஏ பிளஸ் டி, ஏ பிளஸ் 2d கொடுத்து ஏ பிளஸ் 4d கொடுத்தீங்க சார். 3d வராதுங்களா? 3D வருமே, நான் எழுதித்தேன். 3D எழுதல நான். 3Dக்கு அப்புறம் தான் 4D. ஓகே, அதான் டவுட்டுக்காக தான் கேட்டேன் சார். 3Dக்கு அப்புறம் தான் 4D. நெக்ஸ்ட் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் எண்ணாவது உறுப்பில் nth டேர்ம் எப்படி இருக்கும் பாருங்க. a பிளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் எண்ணாவது உறுப்பு tn எனில் இது nth டேர்ம் எப்படி மெஷர் பண்றோம்னா tn மென்ஷன் பண்றோம். அதோட ஃபார்முலா a பிளஸ் n மைனஸ் 1 டி. இங்கே ஏன்றது முதல் எண், ஃபர்ஸ்ட் டேர்ம்.
அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் முதல் உறுப்பு, டீன்றது டிஃபரன்ஸ் பொது வித்தியாசம். சரிங்களா? இங்க என்னன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். முதல் உறுப்பு டி என்பது பொது வித்தியாசம், என்னன்றது நம்ம அவங்க பாயிண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க, அந்த எண்ணை தான் கண்டுபிடிக்க போறோம். பொது வித்தியாசமானது மிக எண்ணாகவோ குறை எண்ணாகவோ அல்லது பூஜ்ஜியமாக அமையலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, 1 1 1 1ன்னு எக்ஸாம்பிள் போடுறேன். இது ஏபியா? ஆமா சார். ஏன் ஏபினா? ஏபினாவே கான்செப்ட் என்ன? T2 மைனஸ் T1, T3 மைனஸ் T2. இது ரெண்டு ஈக்குவலா இருக்கும். T2 மைனஸ் T1ம் T3 மைனஸ் T2 ஈக்குவலா இருந்தாவே அது ஏபி தான். T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு T3 மைனஸ் T ஈக்குவலா இருந்தாவே ஏபி தான். அதைத்தான் அவங்க சொல்றாங்க. பாருங்க, இப்போ இதோட டிஃபரன்ஸ் என்ன வரும்? 0 சார். 0. இதோட டிஃபரன்ஸ் 0, இதோட டிஃபரன்ஸ் 0, இதோட டிஃபரன்ஸ் 0, இதோட டிஃபரன்ஸ் 0, இதோட டிஃபரன்ஸும் 0. சரி, பூஜ்ஜியமா இருக்கலாம். குறை எண்ணாவிற்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போ பாருங்க, 5 0 -5 -10 -15 நம்மளுக்கு ஒரு கூட்டுத்தொடர் வரிசை இருக்கு, ஏபி இருக்கு. இதோட டிஃபரன்ஸ் என்ன? -5 சார். பாருங்க, 0 -5 -5 -5 -0 -5 -10 minus of minus plus 5 minus 5. இப்போ இதோட ஆன்சர் என்ன வரும் பாருங்க, -15 minus of minus plus 10 ஆகும். அதாவது தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம் மைனஸ் தேர்ட் டேர்ம். இதோட ஆன்சர் என்னதான் வரும்? -5 தான் வரும். அப்போ குறை எண்ணாவும் இருக்கலாம். மிக எண்ணா இருக்கிறது மேக்சிமம் இருக்கும். மேக்சிமம் மிக எண் தான் இருக்கும் நம்ம சம்ஸ்ல. குறை எண்ணாவும் இருக்க சான்ஸ் இருக்கு, 0வா இருக்கும் சான்சஸ் இருக்கு. கூட்டுத்தொடர் வரிசையா இல்லைன்னா சோதிக்க. x plus 2, 2x plus 3, 3x plus 4 and so on. இது வந்து ஏபியான்னு கேட்டிருக்காங்க. ஏபியான்னு செக் பண்ணிடுவோமா? செக் பண்றதுக்கு என்ன கண்டிஷன் அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். T is equal to T2 minus T1 sir. இது T3. இப்போ 5 டேர்ம்ஸ் இருந்தா 5 டேர்ம்ஸையும் செக் பண்ணணும். 3 டேர்ம்ஸ் இருந்தா 3 டேர்ம்ஸையும் செக் பண்ணணும். இப்போ பாருங்க, T2 மைனஸ் T1ம் T3 மைனஸ் T2 ஈக்குவலா இருந்தா அது வந்து ஏபி, ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. பாருங்க, 2x plus 3 minus x plus 2, T2 minus T1 எழுதிட்டேன். நெக்ஸ்ட் 3x plus 4 minus 2x plus 3. இப்போ பாருங்க, மைனஸால இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. 2x plus 3 minus x minus 2, 3x plus 4 minus 2x minus 3. சரி, 2xல x போச்சுன்னா x, 3 minus 2 1, 3 minus 2x x, 4 minus 3 plus 1, 3 minus 2 இங்கேயும் plus 1 தான். சரிங்களா? 3 டேர்ம்ஸ் இருக்கு, 3 டேர்ம்ஸையும் செக் பண்ணிட்டேன். எனக்கு என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது? இந்த கண்டிஷனை எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது. T2 minus T1 equal to T3 minus T2. Therefore, ஏபின்னு நம்ம கன்க்ளூஷன் சொல்லிடலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க, செகண்ட் சம் நீங்க செஞ்சிருவீங்க. தேர்ட் சம் பார்ப்போம். 3√2, 5√2, 7√2, 9√2. இது ஃபுல்லா லைக் டேர்ம் சொல்லலாம், அதாவது இர்ரேஷனல் நம்பர். இந்த ஹோல் நம்பர் வச்சு மட்டுமே நம்ம செக் பண்ணிடலாம். 5 - 3 என்னதுங்க? 2 sir. 5 - 3 2. அந்த 2 sir. √2 அப்படியே வச்சுக்கீங்க. இதோட டிஃபரன்ஸ் என்னன்னு பாருங்க, 7 - 5 2 சார். 2, √2 அப்படியே வச்சுக்கீங்க. 9 - 7 2 சார். எனக்கு 4 டேர்ம்ஸ் இருக்கு, 4 டேர்ம்ஸையும் நான் செக் பண்ணிட்டேன். எப்படி செக் பண்ணிட்டேன்? இது என்னது? T2 minus T1, இது என்னது? T3 minus T2, இது T4 minus T3, இது T1, இது T2, இது T3, T4. 4 டேர்ம்ஸ் இருக்கு, நான் 4 டேர்ம்ஸையும் செக் பண்ணிட்டேன். அப்ப கொடுத்தா நான் என்னன்னு சொல்லிடுறேன்? ஏபின்னு சொல்லிடலாமா? அவ்வளோ, ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. அந்த செகண்ட் ஒன் மட்டும் நாட் ஈக்குவல் டு வருது. சரிங்களா? ரைட். அடுத்து பாருங்க, முதல் உறுப்பு 20 ஆகும். முதல் உறுப்புனா என்னது? கேபிட்டல் ஏ, சாரி ஸ்மால் ஏ. ஏ ஈக்குவல் டு 20. பொது வித்தியாசம் 8, டி ஈக்குவல் டு 8. கூட்டுத்தொடர் வரிசை எழுதவும். அதோட பொதுவான வடிவம் என்ன சொன்னேன்? A comma A plus D, A plus 2D, A plus 3D, etc. sir. A plus 2D, A plus 3D and so on. எத்தனை டேர்ம் கேட்டிருக்கேன்?
இத்தனை டேர்ம்லாம் சொல்லலாம். சரி, ஒரு 4 டேர்ம் எழுதி வைப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏக்கு பதிலா 20. அடுத்த டைம் பாருங்க, 20 + 8, 20 + 2 8 are 16, 20 + 3 8 are 24. அப்போ 20, 28, 36, 44 and so on. இப்போ 4 ஆப்ஷன்ல இது ஒரு ஆப்ஷனா இருக்கும். நம்ம செக் பண்ணா போதும். இந்த ஃபார்முலா தெரிஞ்சா ஜென்ரல் டேர்ம்னாவே இதை ஏபிக்கு ஜென்ரலா 4 டேர்ம் எழுதுங்கன்னா அது எழுத வேண்டியது. ஏயும் டியும் கொடுக்கும்போது அடுத்து பாருங்க, பொது வித்தியாசம் பூஜ்ஜியமாக கிடைக்கும் கூட்டுத்தொடர் வரிசை மாறிலி கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்றாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் ஆல்ரெடி சொன்னேன். 1 1 1 5 5 5 5 5. இதை என்ன பேர் சொல்லி கூப்பிடுறாங்க? மாறிலி கூட்டுத்தொடர் வரிசை. கான்ஸ்டன்ட் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். கான்ஸ்டன்ட் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். நெக்ஸ்ட் பாருங்க, என்ற தொடர்வரிசையின் 15வது 24வது மற்றும் எண்ணாவது உறுப்பு காண்க. 3 கொஸ்டின் கேட்டிருக்கேன். இதுல ஏன் என்னதுங்க? 3 sir. சரி, டி 12 sir. 15 - 3, ஓகே 12. கண்டிப்பா இந்த மாதிரி கொடுத்தா டிஃபரன்ஸ் வந்து சேமா தான் இருக்கும். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். டி வந்து 12, ஓகே. 15th டேர்ம், இதுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தோம்? ஏஎன் ஈக்குவல் டு ஃபார்முலா சொல்லுங்க ஒரு ஆளு. Pn is equal to a plus n minus 1 into d sir. a plus n minus 1 into d. வெரி குட். n இங்க என்ன இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் கேட்டது 15th டேர்ம். அப்ப டி 15, என்னுக்கு பதிலா 15 சப்ஸ்டிட் பண்ண போறீங்க. நான் ஒரு பாருங்க, ஏக்கு பதிலா 3, 15 - 1 14, டிக்கு பதிலா ஒரு 12. a3 n - 1 15 - 1 14, d equal to 12. we get answer. 14 into 12 என்ன வரும் பாருங்க, 168. 168. ஆட் பண்ண இது ஃபர்ஸ்ட் ஒன். 171. அதாவது டி 15th டேர்ம் என்னன்னா 171. நெக்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓவர். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, 24th டேர்ம் டி 24. சேம் ஏயும் டியும் சேம். ஸோ 3 + 24 - 1 23. டிக்கு பதிலாக 12. 23 into 12 என்னன்னு பாருங்க, 276. 276. 76. 279. வேலை முடிஞ்சிச்சு. 24th டேர்ம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்னாவது உறுப்பு, என்னாவது உறுப்புனா nth டேர்ம் என்னன்னு கேட்கிறேன். அப்படின்னா என்ன? இன் டேர்ம்ஸ் ஆஃப் எண்ணில் ஆன்சர் சொல்லணும். ஏ சப்ஸ்டியூட் பண்ணணும், டி சப்ஸ்டியூட் பண்ணணும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் 10 இன் டேர்ம்ஸ் ஆஃப் எண்ணில் சொல்லணும். தேர்ட் ஒன் பாருங்க, tn equal to a plus n minus 1 into d. nth டேர்ம் வந்து என்னதான், a3 n minus 1 into dக்கு பதிலாக 12. 3 plus 12n minus 12. 12n minus என்னங்க வரும், 9 வந்துருமா? இதே -9. -9. அப்போ ஃபர்ஸ்ட் என்னுக்கு பதிலாக 15, என்னுக்கு பதிலாக 24, இங்கே என்னுக்கு பதிலாக என்னதான் ஏயும் டியும் சப்ஸ்டிட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம பாருங்க, இது இம்பார்ட்டன்ட். ஒரு அதாவது ஃபைனைட் ஏபியா இருந்து முடிவுறு கூட்டுத்தொடர் வரிசை. நம்மளுக்கு முடிவுறான 2 கூட்டுத்தொடர் வரிசை இருக்கு. ஃபைனைட் இன்ஃபைனைட் ஏபி இருக்கு. அதுல கொடுக்குற கிவன், அதாவது ஃபர்ஸ்ட் டைப் 1ல ஏ ஃபர்ஸ்ட் டேர்ம், அடுத்து லாஸ்ட் டேர்ம் அதாவது கடைசி உறுப்பு எல். இது ரெண்டும் கொடுத்து அதில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை ஃபைண்ட் n அப்படின்னு கேட்குறாங்க. மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஒன்றும் இல்லை, லாஸ்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்மை செப்பரேட் பண்ணிட்டு டிஃபரன்ஸை டிவைட் பண்ணிட்டு +1 ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டா ஆன்சர் கிடைச்சிரும். சரிங்களா?
இல்லைன்னா அதே ஃபார்முலா தான் டிஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டின்னு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, அதையே டிஎன்னுக்கு பதிலாக ஆக்சுவலாக டிஎன்னா அது லாஸ்ட் டேர்ம் தான், nth டேர்ம்னாவே அது லாஸ்ட் டேர்ம், அதுக்கு பதில் நம்ம எல்லுன்னோட ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் கொடுத்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இது nth டேர்ம் ஃபார்முலா தான், புதுசாக ஒன்றும் நம்ம படிக்கல. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் ஒன்று ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் கொடுத்து டிஃபரன்ஸ் கொடுத்து மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க ரெண்டு ஃபார்முலா எதுனாலும் சப்ஸ்டிட் பண்ணலாம். எது ஃபாஸ்டா செய்ய முடியுதுன்னு பாருங்க. நெக்ஸ்ட் ஒன், உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க. 3, 6, 9 மொத்தம் 11. ஆக்சுவலா 3 டேபிள்ல இன்க்ரீஸ் ஆகிட்டே போதான் பாருங்க. 1 3 3, 2 3 6, 3 3 9, 4 3 12 இப்படியே போயிட்டே இருக்கா. அப்ப எப்ப 111 வரும்னு பார்க்கணும். இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணாமே சொல்லிடலாம். 3 டேபிள்ல போகுதுன்னு தெரிஞ்சு வச்சு 3 ஆல் டிவைட் பண்ணுங்க. 3 3 9, 21, 7 3 21. ஆன்சர் வந்துருச்சு எனக்கு. ஒரு லாஜிக்கலா ஃபார்முலா யூஸ் பண்ணாமே நம்ம செஞ்சிடலாம். ஏன்னா 3 டேபிள் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சு வச்சு. சரிங்களா? சரி, இதே போல நம்ம ஃபார்முலால செய்யறது. இப்போ நம்ம என்ன ஃபார்முலா சொன்னேன்? n ஈக்குவல் டு லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் டிவைடட் பை டிஃபரன்ஸ் பிளஸ் 1. இதுவும் யூஸ் பண்ணலாம். டிஎன்னுக்கு பதிலாக எல் ஈக்குவல் டு அந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். எல் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. சரிங்களா? சரி, இப்போ இங்க ரெண்டுக்குமே காமன். ஏ வந்து 3, டி வந்து டியும் 3 தான். சரிங்களா? லாஸ்ட் டேர்ம் என்னன்னா 111 அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிடலாம். என்னுக்கு பதிலாக பாருங்க, என்னது நம்ம கண்டுபிடிக்க போறோம். எல் 111 மைனஸ் 3 பை 3 பிளஸ் 1. 111 மைனஸ் 3 என்னதுங்க? 108 sir. புரியல? 108. 108 பை டிவைடட் பை 3 என்ன வரும்? 36 வருமா? ஆமா. அப்ப 36 பிளஸ் 1 37. சரி, இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணா எனக்கு ஆன்சர் வரும். ஏன்னா எதுனாலும் இது ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இதுனா புதுசா ஒரு ஃபார்முலா படிக்கணும். இது அந்த ஃபார்முலா படிக்க தேவையில்லை. அந்த டிஎன் அந்த ஃபார்முலாலே சப்ஸ்டிட் பண்ணிடலாம். டிஎனுக்கு போல எல் 111 ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் வரும். அதுக்காக நான் எழுதுறேன். 3 பிளஸ் என் மைனஸ் 1 எனக்கு தெரியாது. என் மைனஸ் 1 அப்படியே வச்சுக்கிங்க. டியும் 3. ஓகே, 3 பிளஸ் 3n மைனஸ் 3. இப்போ இங்கே 3 3 கேன்சல். அப்போ 111 ஈக்குவல் டு 3n, n ஈக்குவல் டு 111 பை 3. we get answer 37. சரிங்களா? ரெண்டு ஃபார்ம் நீங்க எதனாலும் யூஸ் பண்ணலாம். அதுக்காக இதை யூஸ் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு எது ஞாபகம் வருதோ டக்குன்னு செஞ்சுட்டு ஆன்சர் நம்மளுக்கு இதுவே செய்ய தேவையில்லை. நான் டைரக்டா 3 டேபிள்ல டிவைட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அது லாஜிக்கலா யோசிச்சோம்னா வேலை முடிஞ்சு. ஃபார்முலால தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. ரைட், நெக்ஸ்ட், ஒரு கூட்டுத்தொடர்ச்சியின் 7வது உறுப்பு -1 மற்றும் 16வது உறுப்பு 17 எனில் அதன் பொது உறுப்பை காண்க. டிஃபரன்ஸ் கேட்கிறேன். சரி, இப்ப கிவன் பாருங்க. 7th டேர்ம் T7ன்றது -1. அடுத்து 16th டேர்ம், 16th டேர்ம்னா T16. அது வந்து என்ன சொல்றாங்கன்னா 17 சொல்றாங்க. அப்படின்னா பொது வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. சரி, கண்டுபிடிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ நான் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன்? எனக்கு A plus n minus 1. டேர்ம் தான் இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் தெரியாது, டிஃபரன்ஸ் தெரியாது, எதுவுமே தெரியாது. சரிங்களா? ரைட், அப்போ நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ண போறோம்னா அந்த டிஎன் ஃபார்முலா தான். ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. ரெண்டுக்குமே ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. சரி, இப்போ இங்க எண்ணுக்கு பதிலா என்ன இருக்கு? T7 இருக்கு. ஏ எனக்கு தெரியாது. n ஈக்குவல் டு 7 அது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். 7 மைனஸ் 1 6 டி முடிஞ்சு. அதே மாதிரி இங்க பாருங்க, எண்ணுக்கு பதிலா 16.
அப்போ T16 ஈக்குவல் டு A + 16 - 1 15D. எனக்கு ஒரு 2 ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணால் எனக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ எனக்கு T7க்கு பதிலாக என்ன தெரியும், நம்மளுடைய கிவன் படி -1. இது ரெண்டுமே இப்போ நான் சால்வ் பண்ண போகிறேன். T16 என்ன தெரியும், 17. இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ சால்வ் 1 and 2. A + 6D - 1. A + 15D 17. பாருங்க, ஏதாச்சும் ஒரு டேர்ம் கேன்சல் ஆகிட்டா வேலை முடிஞ்சிடும். நான் என்ன பண்ணுறேன்னா ஏ டேர்மை கேன்சல் பண்ணிடுறேன். ஏன்னா அது ஆப்போசிட் சைடில் இருக்கு. கேன்சல் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிச்சு. -9D -17 -1 -18. இப்போ D = 2. D = 2. இப்போ நான் இதுல இருந்து நான் A கண்டுபிடிச்சிடலாம். சப்ஸ்டியூட் D = 2 in first equation. அது A + 6D = -1. எனக்கு A தெரியாது, பட் D தெரியும். 6 2s are 12 -1. அப்போ ஆன்சர் பாருங்க, -1 -12 -13. ஏன்னா அர்த்தம் கேட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டோம். A கிடைச்சிச்சு, Dயும் கிடைச்சிருச்சு. வேற என்ன கேட்டிருக்காங்க? அதன் பொது உறுப்பை காண்க. பொது உறுப்புனா Tn. Tn = A + n - 1 × D. சரிங்களா? nth டேர்ம் தெரியுமா, அர்த்தம் கண்டுபிடிக்க போறேன் நான். ஏக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறேன், -13. Dக்கு பதிலாக 2 2 - 1 1. n என்னது, n என்னதான், n வந்து என்னதான். D தான் வந்து 2. n - 1 × 2 -13 2n - 2. 2n - 15. இதான் அந்த ஜென்ரல் ஃபார்ம். அப்ப எனக்கு ஜென்ரல் ஃபார்ம் வேணும்னா எனக்கு A வேணும், D வேணும். இருந்தா இன் டர்ம்ஸ் ஆஃப் எண்ணில சொல்லிடுவேன். we get answer. நெக்ஸ்ட் கொஸ்டின். இது ஒரு இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து ஏதாச்சும் கொஸ்டின் வர சான்ஸ் இருக்கு. ஒவ்வொரு உறுப்புடன் ஒரு மாறாத எண்ணை கூட்டினாவோ கழித்தாவோ கிடைக்கும் புதிய தொடர் வரிசை ஒரு கூட்டு தொடர் வரிசை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 10 15 20ன்னு ஒரு கூட்டுத்தொடர் வச்சுக்கேன். இது கண்டிப்பா கூட்டுத்தொடர் வரிசை தானே? ஆமாவா இல்லையா? ஆமாங்க சார். சரி, இப்ப என்ன சொல்றேன், ஒரு மாறாத எண்ணை கூட்டினா நான் என்ன பண்றேன், எல்லாத்தையும் +1 ஆட் பண்றேன். அப்ப என்ன வந்துடும், 6 11 எல்லாத்துலயும் 1 ஆட் பண்ணுங்க, 16 21 and so on. இது கண்டிப்பா ஏபியா? ஆமாங்க சார். ஏன்னா இதோட டிஃபரன்ஸ் 5 தான், இதோட டிஃபரன்ஸ் எவ்வளவு 5 தான், இதோட டிஃபரன்ஸும் 5 தான், இதோட, அப்ப இதுவும் ஏபி தான். அடுத்து நான் கழிக்கிறேன், ஒரு -2 கழிக்கிறேன். 5 - 2 3, 10 - 2 8, 15 - 2 13, 20 - 2 18. இதோட டிஃபரன்ஸ் பாருங்க 5 5 5. அப்ப இது கண்டிப்பா ஏபி தான். கூட்டினாலோ அல்லது கழித்தாலோ கிடைக்கும் புதிய தொடர் வரிசை ஒரு கூட்டு தொடர் வரிசை. இது என்னுடைய ஒரிஜினல் ஏபி. கூட்டின பிறகு எனக்கு ஏபி தான் கிடைச்சிருக்கு, கழிச்ச பிறகு ஏபி தான் கிடைச்சிருக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தராங்க. ஒவ்வொரு உறுப்பையும் ஒரு பூஜ்ஜியமற்ற மாறிலியால் பெருக்கினாலோ அல்லது வகுத்தாலோ கிடைக்கும் புதிய தொடர் வரிசை ஒரு கூட்டு தொடர் வரிசை. நான் அதே இதுல நான் என்ன பண்றேன், 2ஆல மல்டிப்ளை பண்றேன். மல்டிப்ளை பை 2. ஃபர்ஸ்ட் என்ன வரும், 10 20 30 40 and so on. பாருங்க இதோட டிஃபரன்ஸ் பாருங்க 10, இதுவும் 10, இதுவும் 10. அப்ப கண்டிப்பா இதுவும் ஏபி. சரி, அடுத்து டிவைட் பண்ண சொல்றேன். நான் 5ஆல டிவைட் பண்றேன். அப்ப எனக்கு புதுசா என்ன கிடைக்குது, நியூ ஏபி 1 2 3 4 and so on. அப்ப கூட்டினாலும் சரி கழிச்சாலும் சரி பெருக்கினாலும் சரி சார் 5ஆல டிவைட் பண்ணா 1 வராது சார். 2 என்னமா சார் 5ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 10 5ஆல டிவைட் பண்ணும்போது 2 தானே சார் வரும். புரியல, என்ன சொல்றீங்க? 5ஆல டிவைட். ஆமா, டிவைட் பண்ணிட்டேன். சரி சரி.
நான் கொடுத்த ஒரிஜினல் இதுதான் ஒரிஜினல். இதைத்தான் நான் கூட்டுறேன், கழிக்கிறேன், பெருக்கிறேன், வகுக்கிறேன். நீங்க வேற ஓகே ஏதாச்சும் ஓகே கேட்காதீங்க. இதுதான் என்னுடைய கொடுத்த ஃபர்ஸ்ட் கொடுத்தது. அதுலதான் நான் ஒன்னு ஆட் பண்றேன். கிடைக்கிற ஆன்சர் ஏபி -2 சப்ராக்ட் பண்றேன். கிடைக்கிற ஆன்சர் ஏபியா தான் கிடைக்குது. 2ஆல மல்டிப்ளை பண்றேன், ஏபி தான் கிடைக்குது. 5ஆல டிவைட் பண்றேன், அதுவும் ஏபியா தான் கிடைக்குது. சரிங்களா? ரைட், இது 2 பாயிண்ட் முடிஞ்சு. ஒரு கூட்டுத்தொடர்ச்சியில் அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் கூடுதல் கொடுக்கப்பட்டால் அந்த 3 உறுப்புகளையும், இந்த இதுவும் இம்பார்ட்டன்ட், a-d a பிளஸ் டி 3 உறுப்புகள் கொடுத்தா இந்த ஆர்டர்ல இருக்கும் எடுத்துக்கிடணும்னு சொல்றாங்க. சரிங்களா? காமன் டிஃபரன்ஸ் வந்து டி தான். சரிங்களா? அதாவது கூட்டுத்தொடர்ச்சியில் அடுத்தடுத்த 3 உறுப்புகள், இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் 10th பசங்களுக்கு கண்டிப்பா வரும், நம்மளுக்கு வந்தாலும் வரலாம். a-d a பிளஸ் டின்னு எடுத்துக்கணும். இதே 4 டேர்ம் வருதுன்னு வச்சுக்கிங்களேன். இதே 4 டேர்ம்னா a-3d a-d a plus d a plus 3d இந்த மாதிரி எடுத்துக்கணும். a plus d a plus 3d a minus d a minus 3d இதை ஃபிக்ஸடா வச்சுக்கிட்டு லெஃப்ட் சைடு ரைட் சைடு பார்த்தீங்க. 4 டேர்ம் வேணும்னா இந்த மாதிரி எடுத்துக்கணும். a minus 3d a minus d a plus d a plus 3d. அடுத்தடுத்த 3 உறுப்புகள் கூட்டுத்தொடர்ச்சியில் இருக்குன்னா a minus d a plus d. இங்கே ஏன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம், டின்றது டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட், ஒரு கூட்டுத்தொடர்ச்சியில் அடுத்தடுத்த 4 உறுப்புகளின் கூடுதல், அடுத்தடுத்த 4 உறுப்புகளின் கூடுதல் 28. சரி, 28 அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் 276. அந்த 4 எண்களை காண்க. அந்த 4 எண்களை எப்படி எடுக்கணும்? a minus d a plus d a 3d a minus d a plus d a plus 3d. அதான் அந்த 4 உறுப்பு, அது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வருதுன்னு சொல்றேன், 28 வருதுன்னு சொல்றேன். சரிமா, அதை கூட்டிடுவோம். இந்த dd கேன்சல், இந்த 3d கேன்சல். அப்ப ஆன்சர் பாருங்க, 3a = 28. ஏ என்னங்க வரும்? சார் 4a வராது. 1 2 3 ஆமா 4a 4a. அப்ப a = என்ன வரும்? 7 வரும். சரி, அடுத்து அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் 276னா அந்த 4 எண்களை காணுங்க. இப்ப எனக்கு என்ன வேணும்னா ஏயும் டியும் வேணும். ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டி ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு அடுத்த கிவன் கொடுத்துருக்காங்க. அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா வர்க்கங்களின் கூடுதல். வர்க்கங்களின் கூடுதல் என்ன? ஸ்கொயரு. அந்த அதே 4 நம்பர் தான் பாருங்க, a minus 3d the whole square, the whole square, a plus d the whole square, a plus 3d the whole square. இதான் வர்க்கங்களின் கூடுதல். அது என்ன வரும்னு சொல்லியிருக்காங்க? 276. இதுல இருந்து நம்ம டி கண்டுபிடிக்க போறோம், வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? a minus b the whole square 2ab plus b square. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? பாருங்க, a ஸ்கொயர் b ஸ்கொயர் என்ன வரும்னா 9d ஸ்கொயர் 2 times ab 6ad. ஃபர்ஸ்ட் டேர்ம் ஓவர். நெக்ஸ்ட் a ஸ்கொயர் b ஸ்கொயர் 3 times ab. நெக்ஸ்ட் இது a plus b தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. a ஸ்கொயர் b ஸ்கொயர் பிளஸ் 2ab ஃபார்முலா. a ஸ்கொயர் d ஸ்கொயர் 2 times ad. நெக்ஸ்ட் ஒன் a ஸ்கொயர் 9d ஸ்கொயர் ad = 276. இதை ஃபுல்லா கேன்சல் பண்ணி d என்ன வரும் சொல்லுங்க? a ஸ்கொயர் a ஸ்கொயர் a ஸ்கொயர் a ஸ்கொயர் டோட்டலா 4a ஸ்கொயர் வருது. ஓகே, நெக்ஸ்ட் d ஸ்கொயர் பார்ப்போம். 9d ஸ்கொயர்
இங்க ஒரு டி, அப்ப 10D. எனக்கு அடுத்து சைக்காலஜி கிளாஸ் ஒண்ணுமே புரியாது. நாங்க போயிடலாம். புக் இல்லாம ஒண்ணுமே தெரியாது. அவர் வேற எழுப்பி கேள்வி கேட்பாரு. 11D 11D பிளஸ் அப்ப 20D ஸ்கொயர் வருது. சரி, ஓகே. அடுத்து டி டேர்ம் பாருங்க, டி ஸ்கொயர் எழுதியாச்சு. இப்போ 6AD டேர்ம் பாருங்க, அதுக்கப்புறம் கான்சென்ட் போயிடுவோம். 6 சேம் சைன் ஆட் பண்ண போறோம். 8 இங்கேயும் 8 தான் இருக்கு. இந்த 6AD இந்த 6AD கேன்சல். அடுத்து ஏடியில் இன்னொன்று கேன்சல் ஆகும். பிளஸ் 2AD மைனஸ் 2AD கேன்சல். ஓகே, நெக்ஸ்ட் என்ன மிஸ்ஸிங்கு? 276 மிஸ்ஸிங். ஈக்குவல் டு 276. எனக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. 4A ஸ்கொயர் 20D ஸ்கொயர் மைனஸ் 276 ஈக்குவல் டு 0. நம்ம எதால டிவைட் பண்ணலாம்? 3 டேர்ம் எதால காமனா டிவைட் ஆகும்? 4ஆலே ஆகும் சார். 4ஆல கண்டிப்பா டிவைட் ஆகும். டிவைடட் பை 4. ஸோ A ஸ்கொயர் 5D ஸ்கொயர் 24 36 ஈக்குவல் டு 0. நம்மளுக்கு ஆல்ரெடி ஏ வேல்யூ தெரியுமா? ஏ வேல்யூ ஆல்ரெடி 7 தெரியும். அப்ப இங்க 1 செகண்ட் ஏ பதிலா 7 ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணோம்னா 5D ஸ்கொயர் ஈக்குவல் டு 69 வச்சுக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5D ஸ்கொயர் ஈக்குவல் டு 69 மைனஸ் 7 ஸ்கொயர் 49. ஆன்சர் என்னங்க வரும்? D squared is equal to 4, D 2 வரும் சார். 5D ஸ்கொயர். எனக்கு D ஸ்கொயர் என்ன வந்திருக்கு? 4 வந்திருக்கு. அப்ப D எனக்கு என்ன வந்திருக்கு? ஃபைனல் ஆன்சரு 2 வரும் சார். பிளஸ் ஆர் மைனஸ் 2 வருதா? என்னது? பிளஸ் ஆர் மைனஸ் 2 வருது. அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் கேஸ் பாருங்க, கேஸ் 1 பாருங்க. கேஸ் 1 நான் இங்க எழுதுறேன். கேஸ் 1 எனக்கு ஏ என்ன கிடைச்சிருக்கு? 7 கிடைச்சிருக்கு. டி பிளஸ் 2ன்னு எடுத்துக்கிறேன். எனக்கு ஜெனரல் ஃபார்முலா என்ன? ஏ மைனஸ் 3D ஏ மைனஸ் டி ஏ பிளஸ் 3D ஏ பிளஸ் டி. அதுதான் இந்த 4 நம்பர். இது கேஸ் 1. அடுத்த கேஸ் என்ன ஆகும்னா டிக்கு போல மைனஸ் 2ன்னு வரும். ஆனா 2 ஆன்சரும் சேமா தான் வரும். அதையும் நான் ப்ரூவ் பண்றதுக்காண்டி எழுதிட்டேன் ஆகணும். 7 மைனஸ் 3 2 சார் 6. அடுத்து 7 மைனஸ் 2 5. இங்க 7 பிளஸ் 6 13. இங்க 7 பிளஸ் ஏ பிளஸ் 3D. சொல்லுங்க, இத மாத்தி எழுதிருக்கேன். ஏ பிளஸ் மைக் ஆஃப் பண்ண சொல்லுங்க சார். யாரோ பேசிட்டே இருக்காங்க. இத இடம் மாத்தி எழுதிருக்கேன். சொல்லுங்க, என்ன பிரச்சனை? இல்ல சார், ஏதோ வாய்ஸ் டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கு சார். நான் இல்லைங்க, அது யாருன்னு பார்த்து நீங்க தாங்க சொல்லணும். நான் பாடம் நடத்துனா யார் பேசுறது? நான் பேசியிருக்க முடியுமா? நீங்களே ஒரு சவுண்ட் கொடுத்துருங்க. ஏ பிளஸ் டி ஏ பிளஸ் 3D. நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன். நான் பாடம் நடத்த முடியும். ஏ பிளஸ் டி 7 பிளஸ் 2 9. இங்க என்ன வரும்னா 7 பிளஸ் 6 13. 1 5 9 13. இது ஃபர்ஸ்ட் கேஸ். கேஸ் 2 பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 7 டி ஈக்குவல் டு மைனஸ் 2. ஏன்னா எனக்கு டி 2 ஆன்சர் கிடைச்சிருக்கு. பிளஸ் 2 மைனஸ் 2. பட் ஏ ஒரு ஆன்சர் தான் கிடைச்சிருக்கு. ஆனா இதே ஆன்சர் தான் வரும், ஆர்டர் மட்டும் மாறி வரும். பாருங்க, 7 3 ஒரு மைனஸ் 2 அப்போ பிளஸ் 6 ஆயிரும். அடுத்து பாருங்க 7 மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் பிளஸ் டேர்ம் மைனஸ் ஆயிரும். 7 பிளஸ் 2 இங்க மைனஸ் இருக்கு, பிளஸ் மைனஸ் மைனஸ் 7 3 2 சார் 6. இங்கேயும் மைனஸ். அப்ப 13 9 5 1. அப்ப எனக்கு ரெண்டுமே ஆன்சர் ஒன்று. 1 5 9 13 13 9 5 9 ஒண்ணுதான். ரெண்டுமே நம்மளுக்கு இந்த கண்டிஷனை சேல்ஸ் பண்ணுது. சம் பண்ணா 28 வரும், ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா 276 வரும். அதை வேணா செக் பண்ணி பாருங்க. அடுத்து பாருங்க, ஒரு கூட்டுத்தொடர் ஒரு செயல். முதல் உறுப்பு ஏ, கடைசி உறுப்பு எல் தெரியும் நம்மளுக்கு. கொடுக்கப்பட்டிருந்தால் என்ன சொல்றாங்க பாருங்க, 2 ஃபார்முலாவா?
ஒரு ஃபார்முலா, அந்த ஃபார்முலா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. இது ஒரு ஃபார்முலா Sn ஈக்குவல் டு, அதை அப்படியே கூட்டுத்தொடர் வரிசையா எடுத்துக்கிட்டா சரிங்களா, இங்க ஒரு 2 ஃபார்முலா இருக்கு, அதை யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். இது முடிஞ்சு. நெக்ஸ்ட் பாருங்க, இப்ப ஏபி கொடுக்குறாங்க. அதுல எப்பயும் போல கிவன் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ, காமன் டிஃபரன்ஸ் டி, இந்த மாதிரி இருந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா கூட்டுத்தொடர், அந்த தொடரோட கூட்டுத்தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டா Sn ஈக்குவல் டு n/2 2a plus n minus 1 into d, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இது எப்பனா கிவன் வந்து என்ன இருக்குன்னா ஏ வரணும், டி வரணும், அந்த எண்ணில் மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்கு இந்த மூணும் கொடுத்திருந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம். இல்லை எனக்கு கிவன் வந்து ஃபர்ஸ்ட் டேர்மு லாஸ்ட் டேர்மு எண்ணு மட்டும் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிங்க, டிஃப்ரென்ஸ் கொடுக்காம இருந்தாங்கன்னா அதையும் நம்ம என்ன பண்ணிடலாம்னா அந்த தொடரையும் கூட்டிடலாம். n/2 a plus l, இந்த ஃபார்முலாவோட இந்த ஃபார்முலா ஈஸி. ஆனா கொடுத்த கிவனுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும், இல்லைன்னா ஆன்சர் வராது. சரிங்களா, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் டைமையும் ஆட் பண்ணிட்டு 2ஆல டிவைட் பண்ணிட்டு எத்தனை டேர்மோ அதால மல்டிப்ளை பண்ணிட்டா இப்படி கேட்ட ஆன்சர். இதே இது ஏ கொடுத்து டிஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா, டிஃபரன்ஸ் கொடுக்கல ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் மட்டும் கொடுத்தா செகண்ட் ஃபார்முலா. இந்த வந்துச்சு பாருங்க, முதல் 15 உறுப்புகளின் கூடுதல் என்ன? இங்க n ஈக்குவல் டு என்னங்க வரும்? 15 சார். வெரி குட், n வந்து 15. சரி, ஏ ஏ என்ன, டி என்ன? இது வந்து 8ங்க சார். டி என்ன வரும்? டிஃபரன்ஸ் பாருங்க, செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், அதாவது 7 8 போச்சுன்னா முக்காவை 3/4 எழுதிடலாமா, -3/4. 4ல் ஒரு பங்கு இருக்கு, 4ல் மிச்சம் என்ன இருக்குன்னா 3 பங்கு மிச்சம் இருக்கு, அதனால டி. ஏ இருக்கு, டி இருக்கு, என்னும் இருக்கு. இப்ப என்ன சொல்லிட்டாங்க, 15 உறுப்புகளின் கூடுதல் என்னன்னு கேட்டாங்க. அப்ப ஃபார்முலா எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதணுமா, செகண்ட் ஃபார்முலா எழுதணுமா? ஃபர்ஸ்ட் ஒன் சார். n/2 ஏன்னா 3 கிவன் கொடுத்தாங்கல்ல, என்ன கிடைச்சிருச்சு, ஏ இருக்கு, டி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன, Sn ஈக்குவல் டு n/2 2a plus 2a plus n minus 1. n minus 1 into 8. ஏன்னா இதுல நம்மளுக்கு லாஸ்ட் டேர்ம் இல்ல, அப்ப செகண்ட் ஃபார்முலா கண்டிப்பா யூஸ் பண்ண முடியாது. அப்ப S15 ஈக்குவல் டு 15/2 2a, 2 into 8 16, n வந்து 15, 15 minus 1 14, d வந்து 8. சிம்பிளை பண்ணா we get answer. 15/2 இருக்கட்டும், அவசரப்படாதுன்னா அழகா கேன்சல் ஆகும். இது என்னங்க வரும், 14 into 8. இது தப்பா சாரி, டிஃபரன்ஸ் -3/4 போடணும். என்ன போட்டு வச்சுக்கோங்க, -3/4 போடணும். 2a 16 போட்டாச்சு, என்ன 14 போட்டாச்சு, 15 minus 1 14, டிஃபரன்ஸ் வந்து -3/4. கேன்சல் பண்ணி சொல்லுங்க, இதை கேன்சல் பண்ண என்ன வரும், 2 times 7 times, அப்ப 16 minus 21/2 வரும். நீங்க எல்சிஎம் எடுங்க, 15/2 எல்சிஎம் எடுத்தா 32 minus 21, என்னங்க வரும் ஆன்சரு, 11/2. எது 9 11ஆ, 11/2. இப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் பாருங்க, இது 4, 165/4. அவ்வளவுதான் ஆன்சர். இங்க டி வந்து -3/4. அப்ப என்னுடைய 15th டேர்ம், அதாவது ஃபர்ஸ்ட் 15 டேர்ம் நான் சம் பண்ணா எனக்கு 165/4 வரும். அதை நம்ம சிம்பிளை பண்ண முடியாது, ஸோ நம்ம அதோட ஸ்டாப் பண்ணிடலாம். இதோட கூடுதல் கேட்குறாங்க பாருங்க, அது என்ன வேணாலும் இருக்கட்டும், நீங்க அதுக்கு மேல டிவைடட் பை 10 டிவைடட் பை 100 போட்டாலும் அது உங்க சமத்து ஆன்சர் கரெக்டா எழுதணும், அவ்வளவுதான். அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் டைம் எப்படிங்க எழுதலாம், 4/10 எழுதிடலாமா, கரெக்டா இல்லையா? ஓகே சார்.
ரைட். அப்ப செகண்ட் டேர்ம் எப்படி எழுதலாம்? T2 40 43/100. 100. சரி. T3 46/100 போட்டலாமா? எல் வந்து 1, அதாவது ஃபைனல் டேர்ம், லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்கேன். சரி, இப்போ நம்மளுக்கு லாஸ்ட் டேர்ம் இருக்கு, ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கு, ஏ வந்து 4/10 இருக்கு, லாஸ்ட் டேர்ம் இருக்கு. அப்ப எனக்கு என்ன வேணும்? D கண்டுபிடிச்சிருக்கோம். டிஃபரன்ஸ் இருந்தா எனக்கு வேலை முடிஞ்சா ஈஸியா கண்டுபிடிச்சலாமா? டி பாருங்க, 43/100 மைனஸ் 4/10. எல்சிஎம் எடுத்தா 100, 43. இது என்ன பண்ணுவோம்? 10ஆல் மல்டிப்ளை பண்ணா 100 ஆயிடும். 3/100 வரும் சார் LCM. 3/100. ஓகே, எனக்கு லாஸ்ட் டைம் எல்லும் கிடைச்சிருச்சு. இப்போ இதை நான் சம் பண்ணணும்னா எனக்கு என்ன ஃபார்முலா? L minus A by D plus. லாஸ்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்மை சப்ராக்ட் பண்ணிட்டு, அதாவது ஏ பிளஸ் எல் n/2. கரெக்டா? இதுல நம்மளுக்கு என்ன தெரியாதுல்ல? என்னங்க தெரியுமா தெரியாதா? தெரியாதுங்க சார். சரி, அப்ப அந்த தெரியாத என்ன நம்ம என்னன்னு வச்சுக்கலாம், சிம்பிளை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்ப அந்த என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது அதை பார்ப்போம். நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? n ஈக்குவல் டு லாஸ்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்மை சப்ராக்ட் பண்ணிட்டு டிஃபரன்ஸை டிவைட் பண்ணி 1 ஆட் பண்ணா எனக்கு எள்ளு கிடைச்சிரும். இது ஒரு ஃபார்முலா. அதுக்கப்புறம் அந்த என்ன எடுத்து இங்கே ஃபர்ஸ்ட் ஒன்ல சப்ஸ்டிட் பண்ணா வி கெட் ஆன்சர். இப்போ பாருங்க, என்ன முதல்ல கண்டுபிடிப்போம். லாஸ்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்மை சப்ராக்ட் பண்ணுவோம். லாஸ்ட் டேர்ம் 1, ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 4/10, டிஃபரன்ஸ் வந்து 3/100 பிளஸ் 1. சிம்பிளை பண்ணி சொல்லுங்க. Anyone? Answer please. இங்க என்ன வரும்? n equal to 10 minus 4, 6/10 divided by 3/100 plus 1. அதை அப்படியே ரெசிப்ரோக்ல கொண்டு போங்க. 100/3 plus 1. சரிங்களா? ஒரு 0 கேன்சல் பண்ணிடுங்க. அப்ப 60/3 plus 1, 20 plus 1, 21. அப்ப என்ன வந்து எனக்கு கிடைச்சிச்சு? 21 கிடைச்சிச்சு. இப்ப இதுல சப்ஸ்டிட் பண்ணுங்க. S21 ஈக்குவல் டு 21/2, ஏக்கு பதிலா 4/10, எல்லுக்கு பதிலா 1. 21/2 ஆட் பண்ணா 10, 14/10 கேன்சல் பண்ணா 7, 10, 7, 147/10. we get answer. 147 10ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? 14.7. நீங்க ஃப்ராக்ஷனாவே எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நிறைய பேர் தப்போட வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? 0.4 ஏதாச்சும் சின்ன சின்ன தப்போட வாய்ப்பு இருக்கு. அதனால நான் டைரக்டா என்ன பண்ணிட்டேன், டிவைட் பை 100 டிவைட் பை 10 போட்டேன். ஆன்சர் ஈஸியா வந்துருது. புக்ல என்ன எடுத்துக்காங்கன்னா டி வந்து 0.03 எடுத்துக்காங்க. நம்ம 0.3 எடுத்து சம் செய்ய வாய்ப்பு இருக்கு. அதனால நான் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். அப்ப எனக்கு என்ன தெரியணும்னா இந்த ஃபார்முலா, லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் டிவைடட் பை டிஃபரன்ஸ் பிளஸ் 1. இந்த சம் இந்த ஃபார்முலா சொல்லிட்டு தான் அடுத்த ஃபார்முலாவே போனேன். அதுக்கு அவங்க செக் பண்ணி வச்சுக்கிங்க. இது ஃபுல்லாக ஃபார்முலாஸ் படித்தா மட்டுமே தான் கிடைக்கும். ஆன்சர் அடுத்தடுத்து வரும். 159 எல்லாமே சம்மில் இருக்கு. எத்தனை உறுப்புகளை கூட்டினால் 190 கிடைக்கும்னு கேட்குறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அவனே கொடுத்துட்டேன், ஆட் பண்ண போறேன். என்ன ஆட் பண்ண போறாங்க? இங்க SN சொல்யூஷன், SN என்ன இருக்குன்னா 120 கிடைக்குது. இப்ப ஏ என்னங்க வரும்? இங்க ஏ என்ன, டி என்ன? A1 சார். டி என்ன? 4 சார். 4. 5 minus 1 4, 9 minus 5 4. சரி, இப்ப எனக்கு ஏ இருக்கு, டி இருக்கு, சம் பண்ணா 190 தெரியும். அப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா என்னன்னா Sn equal to n/2 2a plus n minus 1 into d. இந்த ஃபார்முலால செய்ய போறேன். இங்க SNன்றது ஆல்ரெடி எனக்கு தெரியும், 190 தெரியும்.
என்ன தெரியுமானா தெரியாது. அந்த எண்ணத்தை நான் கண்டுபிடிக்க போறேன். n/2 2a 2 தான் வரும். எனக்கு என்ன தெரியாது. ஸோ n-1 டிக்கு பதிலாக 4 2 + 4n - 4 n/2 4n - 2 190 கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இதில் என்ன கண்டுபிடிச்சிடலாம். என்ன கண்டுபிடிச்சா குவாட்ரேட் ஈக்குவேஷனில் வரும். we get ஆன்சர் கொண்டு வந்துடலாம். பாருங்க 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 380 n into 4n minus 2 4n square minus 2n 380 divided by 2 பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். என்ன பண்ணலாம் 190 2n square minus n. இப்போ இந்த 190 ரைட் சைடு கொண்டு போங்க. 2n square minus n minus 190 equal to 0. டிவைட் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணித்தான் ஆகணும். எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறது? மல்டிப்ளை பண்ணால் எனக்கு -360 வரணும். ஆட் பண்ணால் -1 வரணும். என்னங்க பண்ணலாம்? எப்படிங்க பண்ணலாம்? சார் 19 into 20. அவ்வளோதான். அதை 36ன்னு எடுத்துக்கிங்க. 2 into 19 36. இப்போ இங்கே பாருங்க 2 இடத்துலையும் மைனஸ் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா பிக்கஸ்ட்ல மைனஸை போடுங்க. மைனஸை போட்டோம்னா மல்டிப்ளை பண்ணாலும் -360 வரும். ஆட் பண்ணாலும் -1 வந்துடும். வேலை முடிஞ்சு. இங்கே என்ன இருக்கு? 2 வேற இருக்கு. இது நிறைய பேருக்கு புரியாது. நான் இப்படியே செஞ்சிடறேன். டிவைட் பண்ணிட்டு சிம்பிளாக செய்யலாம். நான் இப்படியே செஞ்சிடறேன் எல்லாருக்கும் புரியுற மாதிரி. இந்த மைனஸ் எண்ணத்தை நம்ம இப்படி பிரிக்கிறோம். -20n + 90n minus 190 equal to 0. இதுலேருந்து நான் 2 என்ன காமனாக எடுத்தேன்? n - 10. சார் 360 இல்லைங்க சார் 380. 38 380. n - 10 காமன். இது ஒரு ஃபேக்டர். 2n + 90ன்றது another ஃபேக்டர். இப்போ இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்க. ஈக்குவல் டு 0 2n + 19 = 0 n = 10 2n = -19 n = -19/2. n வந்து கண்டிப்பாக என்னவா இருக்காதுன்னா நெகட்டிவ்ல இருக்கவே இருக்காது. n டேர்ம் -19/2 டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டோம். அப்போ நாட் பாசிபிள். அப்போ நம்மளுக்கு n என்ன கிடைக்குதுன்னா மொத்தம் 10 டேர்ம் இருக்கு. அப்போ நான் 10 டேர்ம் ஆட் பண்ணாவே எனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சதுன்னா 190 கிடைச்சிருது. இதை நம்ம கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது? செக் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. இப்போ என்ன இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 4 4 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 1 5 9 13 4 4 இன்க்ரீஸ் ஆகுது 17. இப்படியே இதை வேற ஆட் பண்ணிக்கிட்டே வர போகணும். ஆட் பண்ணிட்டு போகும்போது எப்போ 190 வருதுன்னு பார்க்கணும். அதுக்கு நம்ம சம்ம என்ன பண்ணிட்டோம்? ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி 10 டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சா போதும், எனக்கு ஆன்சர் கிடைச்சிரும்னு கண்டுபிடிச்சாச்சு. சரி, ஒரு கூட்டுத்தொடர்ச்சியில் 13வது உறுப்பு 3 மற்றும் முதல் 13 உறுப்பின் கூடுதல் 234 எனில் கூட்டுத்தொடர்ச்சியில் பொது வித்தியாசம் மற்றும் முதல் 21 உறுப்புகளின் கூடுதல். 2-3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ண போறோம். சரி, தேர்டீன்த் டேர்ம் வந்து 3. சொல்யூஷன் 13வது உறுப்பு 3, அதாவது 13th டேர்ம் வந்து 3. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? இதை ஃபர்ஸ்ட் முதல் எப்படி எழுதலாம்? Tn = a + n - 1 × dன்ற ஃபார்முலால T13 = a + 13 - 1 12d. இது ஈக்குவேஷன் 1. சரி, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 13 உறுப்புகளின் கூடுதல் 234. அப்ப S13 வந்து 234. அப்ப அதுக்கு ஃபார்முலா என்ன? Sn = S13 = n/2. அந்த ஃபார்முலா எழுதியோட எழுதிடுவோம்.
Sn equal to n by 2, 2a plus n minus 1 into d. சரி, இப்போ இது நான் சப்ஸ்டியூட் பண்ண S13 equal to 13 by 2, 2a அப்படியே வச்சுக்கிறேன். 13 minus 1 12, d தெரியுமானா தெரியாது, 12dன்னு வச்சுக்கிறேன். அதோட ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 234 கொடுத்துருக்கேன். அதை அடுத்ததுல எழுதிக்கிறேன். 234, 13 by 2, 2a plus 12d. இப்போ இதை என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடணும். இல்லைன்னா டிவைடட் பை 2 போட்டோம்னா கூட ஈஸிங்க. டிவைடட் பை 2 போட்டுருவோம். 2 போட்டால் என்ன வரும், 234 1 times 117 வருமானு பாருங்க. வருங்க சார். 13 into 2a plus 12d. சரி, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகாமல் பாருங்க. 117 13 டேபிள் வருமானு பாருங்க. 10 டைம்ஸ்னா 130, 9 டைம்ஸ்னா அப்போ 117 டிவைடட் பை 13, 2a plus 12d. இதை கேன்சல் பண்ண என்ன வரும், 9 டைம்ஸ் வருதான்னு பாருங்க. வருங்க சார். 9 equal to 2a plus 12d. கரெக்டானா? 13 by 2, 2a plus 12d 234. 2a plus 12d 36 வந்துருக்கு உங்களுக்கு. 10 டைம்ஸ்னா 130. ஏதோ தப்பு இருக்கே பாருங்க. S13 equal to 13 by 2, 2a plus 12d equal to 234. சரி, இது நம்ம செஞ்ச வரைக்கும் கரெக்டு தான். இதை 2ன்னு வச்சுக்குவோம். 1 2யும் சால்வ் பண்ணுவோம். T13 ஆல்ரெடி 3ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ 3 equal to a plus 12d. இது ரெண்டையும் சால்வ் பண்ணால் இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனு. 3 equal to a plus 12d. சப்ராக்ட் பண்ண சைன் சேஞ்ச் பண்ணால் அது கேன்சல் ஆயிரும். அப்போ 6 equal to a. a 6ஆ அப்பா வருது. ஏன் என்னங்க வருது, கரெக்டா தப்பா நான் செஞ்சது? A6 தான் சார் வருது. புரியல என்னமா? 6 தான் சார் வருது. ஆமா, ஆனா புக்ல A33ல வருது. a plus 12d equal to 3 கரெக்ட். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன, 2a plus 12d equal to 36 எப்படி வந்துச்சு? 13 by 2, 13 மல்டிப்ளை பண்ண விட்டேனா? 2 டேபிள்ல கேன்சல் பண்ணேன். ஓகே, 13. 1 செகண்ட் 13 டிவைட் பண்ணிட்டேன்ல. சார் 234 அங்க 2ஆல மல்டிப்ளை தானே சார் பண்ற மாதிரி இருக்கும். டிவைட் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்றோமா? டிவைட் தான் பண்றோம். டிவைட் பண்ணா என்ன ஆயிடும், 4 ஆயிடுமோ? சார் இந்த 2 இந்த பக்கம் கொண்டு வரும்போது நம்ம மல்டிப்ளை தானே சார் பண்ணணும். டிவைட் எப்படி சார் பண்றீங்க? 4 மல்டிப்ளை பை 2. 468 வரும் சார். வர மல்டிப்ளை பை 2. அப்ப இங்க ஆன்சர் நம்மளுக்கு என்ன வரும்னா 2 நாத்த இங்க கேன்சல் ஆகும், 13 வரும். இங்க என்ன வரும், அது அப்படியே ரெண்டு வெளியில எடுத்து கேன்சல் பண்ணிட கூடாதாங்க சார்? எப்படி? 13 by 2 2a plus 12d இருக்குல்ல சார், அந்த 2a plus 12d இருக்கிற ரெண்டு. கரெக்ட் தான் இருங்க. இங்கே கேன்சல் பண்ணிட்டு போயிடலாம், தேவையில்லாத வேலை வரணும். ரைட், 234. 2 டேபிள்ல இங்கேயே காமனா எடுக்கிறேன். இந்த 2 2 கேன்சல். அப்ப a plus 6dன்னு வந்துடும். 13 வெளியில இருக்கும். இப்ப நம்ம கேன்சல் பண்ணா கரெக்ட். இங்க இருந்து 2 காமன் எடுத்தேங்க. இந்த 2 2 கேன்சல் பண்ணிட்டேன். 234 டிவைடட் பை 13 என்ன வரும்? இப்போ 1 1 20 டைம்ஸ்னா 260.
டிவைட் ஆகாதா? ஆகுமா? டிவைட் பண்ணி சொல்லுங்க. 234 30 டிவைட் பண்ணி சொல்லுங்க. டிவைட் ஆகுமா ஆகாதா? 18 times, sir. 18 டைம் வரும் சார். 18 டைம்ஸ் வருதா? ரைட். 18 ஈக்குவல் டு a plus 6d. இப்போ சப்ராக்ட் பண்ணுங்க, ஆன்சர் வரும். ஏ கேன்சல். இங்க என்ன வரும் பாருங்க, சைனை சேஞ்ச் பண்ணிட்டேன், கேன்சல் ஆயிருச்சு. இங்க -6d. இங்க என்ன வரும்னா 15 வரும். இப்போ d ஈக்குவல் டு 15 டிவைடட் பை -6, 5 times 2 times -5/2. கரெக்ட். D is a correct. ஓகே, டன். நெக்ஸ்ட் எனக்கு என்ன வேணும்? D கிடைச்சிருச்சு. இப்போ எனக்கு A வேணும்ல. A கிடைச்சிருச்சு ஆல்ரெடி. A கிடைக்கல, கிடைக்கல. இப்போ அதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி A கண்டுபிடிப்போம். 18 எதுல? செகண்ட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் D equal to -5/2 in first equation. 3 equal to A plus 12 into -5/2. 12D தானா? ஓகே. 2 6. அப்ப A 30. A equal to 33. We get answer. A 33 கிடைச்சிருச்சு, D கிடைச்சிருச்சு. ஃபைனலா என்ன கேட்கிறேன்? சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 21 டேர்ம்ஸ் கேட்கிறேன். பொது வித்தியாசம் மற்றும் முதல் 21 உறுப்புகளின் கூடுதல். Sn ஈக்குவல் டு ஃபார்முலா n/2 2a plus n-1 into d. சப்ஸ்டிட் பண்ணா we get answer. n எனக்கு என்ன தெரியும்? Sn எனக்கு என்னது? 21 டேர்ம்ஸ். அப்ப 21/2 2 into a 66, n வந்து 21, 21 - 1 20, dக்கு பதிலாக ஒரு -5/2. கேன்சல் பண்ணா 10, 66 -50, 21/2. 21/2 அப்படியே இருக்கட்டும். என்ன வரும்? 16 வரும். கேன்சல் பண்ணுங்க. 8, 168. we get answer. இது ஆக்சுவலா 10th காரனுக்கு 5 மார்க் சம்மு. நம்மளுக்கு 1 மார்க்ல கேட்பாங்களான்னு தெரியல, பார்த்துக்கலாம். சரிங்களா? நான் ஏ கண்டுபிடிச்சிருக்கேன், டி கண்டுபிடிச்சிருக்கேன். 21 டேர்ம்ஸுக்கு சம் என்னன்னு கேட்டாங்க, அதையும் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து பாருங்க, 300க்கும் 600க்கும் இடையே உள்ள 7ஆல் வகுப்படும் அனைத்து இயல் எண்களின் கூடுதல் காண்க. 300க்கும் 600க்கும் இன் பிட்வீன் கேப். அப்படின்னா என்னன்னா ஒன்றும் இல்லை, 7 டேப்ல ஏன் வச்சுக்கலாம். சரிங்களா? 300 வரக்கூடாது, 600 வரக்கூடாது, இன் பிட்வீன் கேப்ல. அந்த நம்பர்ஸ் ஆட் பண்ணா என்ன வரும்? ஃபைண்ட் த சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் பிட்வீன் 300 and 600. இதுவும் அவங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின். யாரு? 10th பசங்களுக்கு. சரி, இது ஃபர்ஸ்ட் நம்பர் என்னங்க வரும்? ஃபர்ஸ்ட் 7 நம்பர் டிவைட் ஆகணும். அது என்னவா இருக்குன்னா 300ஓட மேல கிரேட்டரா இருக்கணும், 600ஓட ஸ்மாலரா இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன வரும்? 7 டேபிள்ல செக் பண்ணாவே சரியா வரும். 301 வருமா சார்? கரெக்ட். 301 ஃபர்ஸ்ட் நம்பர். அடுத்து என்ன இருக்குன்னா, இது ஒரு நம்பர் கண்டுபிடிச்சிட்டாவே போதும். ஏன்னா அதோட டிஃபரன்ஸ் 7 கண்டுபிடிச்சிட்டோம். 7 அவனே சொல்லிட்டேன், ஏன்னா டிவிசல் பை 7 அதுதான். அடுத்து என்ன வரும்னா 315 வந்துடும். இப்படியே போயிடும். அப்படி லாஸ்ட் டேர்ம் என்ன கண்டுபிடிக்கணும்? லாஸ்ட் டேர்ம் கண்டிப்பா கண்டுபிடிச்சாகணும். என்ன டேர்ம் வரும்? 595, sir. 595 சார். 595. நீங்க செக் பண்ணி பாத்தீங்க, 301 டிவைட் பண்ணி பாருங்க, ரிமைண்டர் 0 வருதான்னு பாருங்க. 595 7ஆல டிவைட் பண்ணுங்க, ரிமைண்டர் 0 வருதான்னு பாருங்க. அது கரெக்டா, அதனால நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை டிவைட் பண்ணிலாம் சின்ன பிள்ளை மாதிரி சொல்லிக்கிட்டு முடியாதுல. சரி, இப்ப பாருங்க, அதை சம் பண்ண சொல்லிட்டேன். எனக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? Sn ஈக்குவல் டு n/2 a plus Lன்னு தெரியும். இங்க a வந்து 301, L வந்து 595. சரிங்களா? என்ன எனக்கு தெரியுமானா தெரியாது. தெரிஞ்சாதே நான் இதை சப்ஸ்டிட் பண்ண முடியும். ஆனா எனக்கு என்னுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்னது? லாஸ்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்மை செப்பரேட் பண்ணி டிஃபரன்ஸை டிவைட் பண்ணி 1 ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிரும்? லாஸ்ட் டேர்ம் பாருங்க, 595, ஏ வந்து 301, டிஃபரன்ஸ் டி கண்டிப்பா 7, ஏன்னா டிவிசல் பை 7 தானே. 7 + 1. அப்ப என்ன வரும் பார்த்து சொல்லுங்க. இதை செப்பரேட் பண்ணா என்ன வரும்?
294 பாருங்க. சார் 41 வரும் சார். 42 சார். 42 plus 42. 1 அப்ப எண் 43 sir. Answer 43. எண் வந்து 43 வந்துருச்சா? இது 42 அதோட ஒன்று ஆட் பண்ண 43. இங்கே நானே டிவைட் பண்ணிட்டேன், யார் பதில் சொல்லலைன்னு டிவைட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு இங்கே ஆன்சர் கிடச்சிருச்சு. இப்போ நான் எண்ணுக்கு பதிலாக நான் 43 எஸ் ஆஃப் 43 ஈக்குவல் டு 43 டிவைடட் பை 2. ஏக்கு பதிலாக 301, சாரி எல்லுக்கு பதிலாக ஏ பிளஸ் எல் தானே, ஏக்கு பதிலாக 301, எல்லுக்கு பதிலாக 595. ஃபார்ட்டி த்ரீ பை டூ அது வாட்டுக்கு இருக்கட்டும். ஆட் பண்ணா 2 டேபிள கேன்சல் பண்ணுங்க. இதை மல்டிப்ளை பண்ணுங்க. வி கெட் ஆன்சர் 43 இன்ட்டு 448. ஆன்சர் சொல்லுங்க ஒரு ஆளு. சும்மா மொபைல்ல மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க. இந்த ஆன்சர் வருதான்னு மட்டும் பாருங்க. எஸ் சார். கரெக்ட் தானா? கரெக்ட் வருதுங்க சார். ஓகே, வி கெட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. முதல் உறுப்பை தவிர்த்து மற்ற உறுப்புகள் அனைத்தும் அதற்கு முந்தைய உறுப்பை ஒரு பூஜ்ஜியமற்ற மாறாத எண்ணால் பெருக்க கிடைக்கும் தொடர் வரிசையானது பெருக்கு தொடர் வரிசை எனப்படும். இந்த மாறாத எண் என்பது விகிதம் எனப்படும். பொது விகிதம் வழக்கமாக ஆர் என குறிக்கப்படும். அங்க எப்படி டிஃபரன்ஸ் வந்து சேமா இருந்துச்சோ, இந்த கண்டிஷனை சேட்ஸ்ஃபை பண்ணுச்சோ, அது மாதிரி இங்க என்ன பண்ணணும்னா விகிதம் T2 டிவைடட் பை T1 அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா T3 டிவைடட் பை T2க்கு ஈக்குவலா இருக்கணும். இந்த விகிதம் சமமாக இருந்தால் அது என்ன சொல்லிடுறாங்கன்னா பெருக்கு தொடர் வரிசை, ஜிபி ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. முதல் உறுப்பை தவிர்த்து மற்ற உறுப்புகள் அனைத்தும் அதற்கு முந்தைய உறுப்பை ஒரு பூஜ்ஜியமற்ற மாறாத எண்ணால் பெருக்க கிடைப்பது. ஃபார் எக்ஸாம்பிள், வராது. புக்கில் உள்ள எக்ஸாம்பிளே பார்ப்போம். சரி பாருங்க. பெருக்கு தொடர்ச்சியின் பொது உறுப்பானது Tn ஈக்குவல் டு ஏஆர் என் மைனஸ் 1. ஏபியில் என்ன பார்த்தோம்? Tn ஈக்குவல் டு A, A plus C, A plus 2D. A plus n minus 1 N into minus D. 1 into D. 1 into D. இங்க என்ன சொல்லிருக்காங்க? ஜெனரல் டேர்ம், பொது உறுப்பு. ஜெனரல் டேர்ம் ஏஆர் n மைனஸ் 1. இங்க ஏன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம், ஆர்ன்றது ரேஷியோ அதாவது விகிதம், அந்த டிவைட் பண்றது. என்னன்றது மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை, எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னு அவன் கொடுத்துருவான். கிவன் டேர்ம்ஸ் கொடுத்தா ஜெனரல் ஃபார்ம் கண்டுபிடிச்சிடலாம். இந்த அதை இங்க கொடுத்துருக்காங்க. நான் இங்க சொன்னேன் T2 by D1 அது வந்து R, D3 by D2 அதுவும் R, D4 by T3 அதுவும் R. எல்லாமே ஈக்குவலா தான் இருக்கும். அது ஈக்குவலா இருந்தா தான் அது வந்து ஜிபி. அங்க எப்படி டிஃபரன்ஸ் வந்து சேமா இருந்துச்சோ இங்க டிவிஷன் வந்து சேமா இருந்தா அதை ரேஷியோன்னு சொல்றாங்க. பெருக்கு தொடர்வரிசையின் அடுத்தடுத்த உறுப்புகளின் விகிதம் எப்போதும் ஒரு மாறிலியாகத்தான் இருக்கும். இந்த மாறிலி தான் அந்த தொடர்வரிசையின் பொது விகிதம் ஆகும். எவை பெருக்கு தொடர் வரிசை ஆகும்? சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க. 7, 14, 21, 28 நம்ம டிவைட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சு போகும். T1 வந்து 7, T2 வந்து 14, T3 வந்து 21, T4 வந்து 28. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். எனக்கு என்ன வேணும்? T2 by T1, T3 by T2, D4 by D3.
இதையும் டிவைட் பண்ணு, இதையும் டிவைட் பண்ணு, இதையும் டிவைட் பண்ணணும். 4 டேர்ம் வந்து 3 டிவிஷன் வரும். பாருங்க 14/7, 21/14, 28/21 எல்லாம் ஈக்குவலா இருக்கான்னு பாருங்க. இருக்காது. 2 டைம்ஸ் இது என்ன ஆகும் பாருங்க. 3/2, 3/4 எல்லாமே ஈக்குவலா இருக்கா? இல்லைங்க சார். இல்ல சார். நாட் ஈக்குவல் டு. அப்ப கண்டிப்பா இதை என்ன சொல்லிடலாம்? நாட் ஜிபி, ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன். மொத்தம் 4 டேர்ம் இருந்தா 3 டிவிஷன் கண்டிப்பா வரும். சரி, இப்போ இதை பாருங்க. இது 1/2, T1 வந்து 1/2, செகண்ட் டேர்ம் வந்து 1, தேர்ட் டேர்ம் வந்து 2, ஃபோர்த் டேர்ம் வந்து 4. இப்போ 3 டைம்ஸ் நான் டிவைட் பண்ண போறேன். T2/T1, T3/T2, T4/T3. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. 1 divided by 1/2, 2/1, 4/2. இது 2 ரெசிப்ரோக்கல் போச்சுன்னா 2, 2, 2. அப்ப இது கம்பல்சரி என்ன ஆயிடும்? ஜிபின்னு சொல்லிடலாம். ஏபியா இருக்காதுன்னா இருக்காது, கண்டிப்பா இருக்காது. ரேஷியோ தான் சேமா இருக்கும், டிஃபரன்ஸ் கண்டிப்பா சேமா இருக்காது. பாருங்க, செக் பண்ணி பாருங்க. தேர்ட் ஒன் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஏபியா ஜிபியான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நாட் ஜிபி, செகண்ட் ஒன் ஜிபின்னு சம் சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சம். முதல் உறுப்பு மற்றும் பொது வீதம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனுடைய பெருக்குத்தொடர் வரிசையை காண்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஏ வந்து -7, ஆர் வந்து 6. ஓகே, இப்போ இதை எப்படி செய்யறது? எந்த ஃபார்முலா? ஒரே ஒரு ஃபார்முலா தான் பார்த்தோம். என்ன ஃபார்முலா பார்த்தோம்? ஜென்ரல் ஃபார்ம் தான் கேட்டிருக்காங்க. முதல்ல அந்த ஜென்ரல் ஃபார்ம் என்னன்றதை நான் சொல்ல மறந்துட்டேன். அதாவது ஜென்ரல் ஃபார்ம்னா ஏ, ஏஆர், ஏஆர் ஸ்கொயர், ஏஆர் கியூப். ஏ, ஏஆர், ஏஆர் ஸ்கொயர், ஏஆர் கியூப். இது வந்து ஜென்ரல் டேர்ம், ஜிபியோட ஜென்ரல் டேர்ம். இது 8 o'clock கிளாஸ் எதுவும் இருக்கா? சைக்காலஜி இருக்குங்க சார். சரி, இருக்கட்டும். 7:45 வரைக்கும் இன்னைக்கு கிளாஸ் இருக்கு எனக்கு. அதில் மாற்றம் இல்லை. இன்னைக்கு நான் 10th முடிக்கணும்னு வந்திருக்கேன். இன்னும் ஒரு 18 சம்ஸ் இருக்கு. 18 சம்ஸ்லாம் முடிக்க முடியாது. எவ்வளோ முடிக்க முடியுமோ முடிப்போம். ஆமாம், ஏ, ஏஆர், ஏஆர் ஸ்கொயர், ஏஆர் கியூப். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னங்க வரும்? அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி சொல்லுங்க. ஏ வந்து -7, ஏ இன்ட்டு ஆர் -42. ஏ வந்து -7, ஆர் ஸ்கொயர் வந்து 36. -7, 36 இன்ட்டு 6 மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க. -7 -42 இது என்ன வரும் பார்த்து சொல்லுங்க. -252. 252. ஆமாங்க சார். அடுத்து இதை மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க. இந்த ஆன்சர் இதை மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க, என்ன வருதுன்னு பாருங்க. நான் 3 புள்ளி வச்சு முடிச்சிடுறேன். செகண்ட் சம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஏஆர், ஏஆர் ஸ்கொயர், ஏஆர் கியூப் தான் அந்த ஜென்ரல் ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஃபோர்த் டேர்ம் வந்து 8/9. அதாவது ஃபோர்த் டேர்ம் 8/9. செவன்த் டேர்ம் 64 divided by 243. சரி, செவன்த் டேர்ம். ஃபைண்ட் த ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன். அப்போ எனக்கு என்ன வேணும்னா ஜென்ரல் ஃபார்ம் தான் கேட்குறேன். ஜென்ரல் ஃபார்ம் என்னன்னா ஏ, ஏஆர் ஸ்கொயர், ஏஆர் கியூப். ஒரு 3 டேர்ம் கண்டுபிடிச்சா போதும். அப்போ எனக்கு என்ன வேணும்னா ஏவும் ஆரும் வேணும். சரி, இப்போ நான் இதுலேருந்து நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன்? எல்லாமே என்ன சொல்லிட்டாங்க? ஜிபின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதுக்கு என்னங்க ஃபார்முலா? AR to the power of n-1. புரியல? இந்த ஃபார்முலா பாருங்க. ஆமாங்க சார். ஏஆர் n-1 தானே ஃபார்முலா. கரெக்ட் தான். ஏஆர் n-1 ஃபார்முலா. இப்போ ஃபோர்த் டேர்ம் சொல்லிட்டாங்க. அப்போ T4 ஈக்குவல் டு ஏஆர்
4 minus 1 3. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் என்ன பாருங்க, செவன்த் டேர்ம் T7 ஈக்குவல் டு ஏஆர் 7 minus 1 6. இது செகண்ட் ஈக்குவேஷன். சரிங்களா? இப்போ அந்த T4ன்றது என்ன கொடுத்துருக்கேன், 8/9 கொடுத்துருக்கேன். 8/9 ஏஆர் கியூபு. செவன்த் டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 64 divided by 243. இதை செவன்த் டேர்ம் கொடுத்துருக்கேன். இதை ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். இதை பாருங்க, இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். டூ ஒன்னால டிவைட் பண்ண போறேன். 2 divided by 1 ஏஆர் பவர் 6 ஏஆர் கியூப் கேன்சல். இங்க கேன்சல் பண்ணப்போ 3 டேர்ம்ஸ் வரும். 64/243. இது டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும், ரெசிப்ரோக்கல்ல போயிடும். நான் ஒரே ஸ்டெப்பா எழுதியிருக்கேன். இப்போ எனக்கு என்ன இருக்குன்னா ஆர் கியூப் ஈக்குவல் டு இந்த டேர்ம் இருக்கு. இங்க இது கேன்சல் ஆகும் 8 டைம்ஸ். இது கேன்சல் ஆகுமான்னு பாருங்க. 9 டேபிள் கண்டிப்பா கேன்சல் ஆகும். 243 9 டேபிள்ல கேன்சல் பண்ணுங்க. 27 sir. 8 by 27. அப்ப 8 by 27 sir. 8/27. அப்ப எனக்கு ஆர் என்ன வரும்னா இதை கியூப் ரூட்ல போட்டுருங்க. 2 by 3 cube. 2 by Answer 2 by 3 sir. 2/3. இப்ப எனக்கு ஆர் கிடைச்சிருச்சு. ஏ தெரியுமானா தெரியாது. அதையும் கண்டுபிடிச்சிருவோமா? ஏ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனே சப்ஸ்டிட் பண்ணுவோம். 8/9 ஏ எனக்கு தெரியாது. ஆர் கியூப் பண்ணது 8/27. 8 கேன்சல், இதுவும் கேன்சல். அப்ப எனக்கு ஏ ஈக்குவல் டு 3 கிடைச்சிருமா? இந்த 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருக்கேன். ஏ ஈக்குவல் டு 3, ஆர் ஈக்குவல் டு 2/3. எனக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? ஏஆர் ஸ்கொயர் அண்ட் சோ ஆன். 3 into 2/3 3 4/9 and so on. அப்போ ஃபைனல் ஆன்சர் பாருங்க 3. அது கேன்சல் ஆனா 2 ஆயிரும். இது கேன்சல் ஆனா 3 3s கேன்சல். அப்ப 4/3. அப்ப 3 to 4/3 and so on. இந்த மாதிரி நம்மளுக்கு ஆன்சர் வரும். அப்ப நம்மளுக்கு கொடுத்த சம்முக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. இது ஜிபி சம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் அடுத்தடுத்து 3 உறுப்புகளையும் பெருக்க இருப்பான் 343. சரி, அடுத்தடுத்து ஆக்சுவலா ஒரு ஃபார்முலா ஒரு பேஜை மிஸ் பண்ணிட்டாங்க. அதனாலதான் எல்லா ஃபார்முலாவுமே மிஸ் ஆகுது. இப்ப இங்க என்ன ஃபார்முலான்றது சொல்லிடுறேன். த ப்ராடக்ட் ஆஃப் 3 consecutive term. பெருக்கு தொடர் வரிசையில் அடுத்த 3 உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னா என்ன எடுக்கணும்னா A/R ஏஆர். ஒரு ஃபார்முலா பேஜை மிஸ் பண்ணிட்டாங்க. அதனாலதான் இவ்வளவு குழப்பமும். சரிங்களா? A/R ஏஆர். இந்த 3 உறுப்புகளை இதைத்தான் எடுக்கணும்னு சொல்றாங்க. அடுத்தடுத்த பெருக்கு தொடர் வரிசையில அடுத்தடுத்து 3 உறுப்புகள் இருக்கும்னா இந்த மாதிரி எடுக்கணும். என்ன சொல்றாங்க பாருங்க. 3 உறுப்புகளின் பெருக்கற் பலன் 343. சரி, அப்ப எனக்கு என்ன தெரியும்? A/R ஏஆர். இதை அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் பெருக்கு தொடரா இருந்துச்சுன்னா 3 உறுப்புகள் இப்படிதான் இருக்கணும். பெருக்கு தொகை என்ன வரணும்னா 343 வரணும். சரி, இங்க ஆர் கேன்சல் பண்ணிருங்க. ஏ கியூப் 343னா ஏ என்ன வரும்னா கியூப் ரூட் ஆஃப் 343. என்ன வரும் பாருங்க ஆன்சர்? 7. எஸ், ஏ ஈக்குவல் டு 7. ஓகே, டன். இப்போ எனக்கு நெக்ஸ்ட் இன்னொரு கிவன் என்ன கொடுத்துருக்கான் பாருங்க. அவற்றின் கூடுதல் 91/3. அப்ப அவற்றினா அதே 3 நம்பர். என்ன நம்பரு? A/R ஏ பிளஸ் ஆர். இதை 3ஐயும் கூட்டினா என்ன வரும்னா 91/3 வருதான். இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கிவன். இது கிவன் 1, இது கிவன் 2. இதுல இருந்து ரெண்டாவது கிவனா எடுத்துக்கேன் நான். இதை எப்படி சிம்பிளை பண்ண போறேன் பாருங்க. என்னத்தை காமன் எடுக்கணும்னா ஏ காமன் எடுக்கலாம். ஏன்னா ஏ வெளியே எனக்கு தெரியும். 1/R 1R ஈக்குவல் டு 91/3. ஏக்கு பதிலா 7 சப்ஸ்டியூட் பண்ணி இதை சிம்பிளை பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா ஆர் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் வேல்யூ இதுல சப்ஸ்டியூட் பண்ணா எனக்கு வி கெட் ஆன்சர்.
ஏ என்னது ஏ வந்து 7. இங்கே எல்சிஎம் எடுத்தா 1 + r ஸ்கொயர் எல்சிஎம் எடுத்தாச்சு 91/3. இதை 7 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. என்ன வரும் r² + r + 1/r. இங்கே 7 இருக்கு, இங்கே என்ன வந்துடும்னா மல்டிப்ளை இருக்கு, டிவிஷன்லாம் வந்துடும். சரி, எதுவும் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. யார் வேற கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணணும். எதுவும் கேன்சல் ஆகுமா? 70 10 டைம்ஸ்னா 3 டைம்ஸ்னா 21. அப்போ 13 டைம்ஸ் வருதா? 13/3 வருது. சரி, ஓகே. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். குவாட்ரடிக் ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். r² + r + 1 13r/3. இப்போ இந்த 3 டிவைடில் கொண்டு போயிருங்க. அப்போ 3r², 3r + 3 13r. 13r ரைட் சைடு கொண்டு வந்துருங்க. ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. ப்ளஸ் 3r - 13r + 3 = 0. 3r² 10r + 3 = 0. இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்க. we get answer. நான் ஒரு மல்டிப்ளை பண்ணால் 9, ஆட் பண்ணால் 10, 1 9s are 9, -1 -9, 3 கோஎஃபிஷியன்ட் இருக்கு. அதனால ஏன்னா ஒன்று 3ஆல் ஆக்சுவலாக டிவைட் பண்ணணும். அப்படின்னா ஒரு ஸ்டெப் ஒன்று மிச்சமாகும். r -1/3 இதை கேன்சல் பண்ணுங்க. r -3 = 0. 0 டிகேட் பண்ணா r -1/3 = 0. r = 1/3. r - 3 = 0னா r = 3. அப்போ இங்கேயே எனக்கு 2 கேஸ் வருது. ஏ ஒரு ஏ தான். என்ன ஏ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 7 கண்டுபிடிச்சிருக்கோம். ஏ வந்து 7. கேஸ் 1. ஆர் ஃபர்ஸ்ட் ஆர் வந்து 3ன்னு எடுத்துக்கிறேன். எடுத்தா எனக்கு ஃபார்முலா என்ன ஃபார்முலா? a/r ஏஆர் தான். அந்த 3 டேர்ம் சப்ஸ்டிட் பண்ணா என்ன வரும்? இது ஃபர்ஸ்ட் கேஸ். 7/3 7 7 3s are 21. 7/3 7 21. இது கேஸ் 2. கேஸ் 2 என்ன? a7 r = 1/3. இதே நம்பர் தான் வரும், ஆர்டர் மட்டும் மாறி வரும். அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. a/r 7/1/3 7 7 × 1/3. ரெசிப்ரோக்கல் போனால் 21 7 7/3. ஆர்டர் மட்டும் தான் மாறி வரும். இது ஒரு ஆன்சர், இது ஒரு ஆன்சர். we get ஆன்சர். அப்போ எனக்கு 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா நான் எப்படி எடுக்கணும்னா a/r arன்னு எடுக்கணும். we get ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன்? ஒரு பெருக்கத்தொடர்ச்சியின் தொடர்ச்சியான 3 உறுப்புகளின் பெருக்கல் பலன் கொடுக்கப்பட்டால் அந்த 3 உறுப்புகள் குறிப்பு இங்கே எடுத்து வச்சுட்டேன். a/r ar என எடுத்துக்கொள்ளலாம். 4 உறுப்புகளின் பெருக்கல் பலன் கொடுக்கப்பட்டால் அந்த உறுப்பை a/r ar இதுக்கப்புறம் தான் அந்த கொஸ்டின் வரணும். ஒரு பேஜ் முன்னாடி காப்பி பண்ணியிருக்காங்க. வரணும்ல. ஒவ்வொரு உறுப்பையும் ஒரு பூஜ்ஜியமற்ற மாறிலியால் பெருக்கினால் அல்லது வகுத்தால் கிடைக்கும் தொடர் வரிசை ஒரு பெருக்கு தொடர் வரிசையாகும். அங்க எப்படி ஏபில கூட்டினாலோ கழிச்சாலோ பெருக்கினாலோ வகுத்தாலோ எனக்கு இருந்த ஏபி இதெல்லாம் மாறின பிறகு நியூவா கிடைக்கிற ஏபியுமே நியூவா கிடைக்கிறதுமே ஏபியாத்தே இருக்கும். அதே மாதிரி ஜிபியில சொல்லியிருக்காங்க, ஒரு பெருக்குத்தொடர்ச்சியில் ஒவ்வொரு உறுப்பையும் ஒரு பூஜ்ஜியமற்ற மாறிலியால் பெருக்கினால் அல்லது வகுத்தால் கிடைக்கும் தொடர் வரிசை ஒரு பெருக்கு தொடர் வரிசை தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சம் செஞ்சோம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இது வந்திருக்கணும், அடுத்து அந்த சம் வந்திருக்கணும். இடம் மாறிடுச்சு, வரணும் இல்லை. ரைட், நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்த ஒரு ஃபார்முலா. ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் முதல் n உறுப்புகளின் கூடுதல் Sn = a r⁻n - 1 / r-1 r ≠ 1 ஆக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தா நம்ம என்ன பண்ணிடலாம்னா சம் பண்ணிடலாம். n உறுப்புகளின் கூடுதல். அப்ப இங்க r எனக்கு வேணும், a வேணும். இது 2 கிடைச்சா போதும், நான் சம் பண்ணிடுவேன். சரிங்களா? ரைட், இப்போ இதை வச்சு சம் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம்.
ஆர் ஈக்குவல் 1 என்னும் போது பெருக்கத்தொடர்ச்சியின் முதல் எண் உறுப்புகளின் கூடுதலை காண மேற்கண்ட சூத்திரத்தை பயன்படுத்த முடியாது. ஏன்? ஃபார்முலா பாருங்க. என்ன ஃபார்முலா சொன்னேன்? Sn ஈக்குவல் டு ஏ ஆர் பவர் என் மைனஸ் ஒன் பை ஆர் மைனஸ் ஒன். இந்த ஃபார்முலால ஆர் ஒன்றுன்னு வந்துச்சுன்னு வைங்களேன், இங்க என்ன வந்துடும்? 0 வந்துடும். ஏ பவர் ஒன் பவர் என் மைனஸ் ஒன் எனிதிங் பவர் 0 வந்து இன்ஃபினிட்டி ஆயிடும். அப்ப இதை யூஸ் பண்ண முடியாது. அதுதான் என்ன செய்யலாம் பாருங்க. ஆர் ஈக்குவல் 1 என்னும் போது பெருக்கத்தொடர்ச்சியின் முதல் எண் உறுப்புகளின் கூடுதலுக்கான மேற்கொண்ட சூத்திரத்தை பயன்படுத்த முடியாது. அப்ப அதுக்கு இன்னொரு ஃபார்முலா என்ன சொல்றாங்கன்னா, ஆர் ஈக்குவல் 1ன்னு வந்துட்டா என்ன ஃபார்முலா பாருங்க, NA Sn ஈக்குவல் டு NA. இதை யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. இதுல சப்ஸ்டிட் பண்ணா இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் ஆயிருது. சரிங்களா? அதனால என்ன ஃபார்முலா சொல்றாங்கன்னா NA அதை யூஸ் பண்ணுவோம். நோட் ஃபுல்லாவே இம்பார்ட்டன்ட். முடிவுறா உறுப்புகள் வரை கூடுதல், அது வந்து முடிவுறு ஃபைனைட், இது வந்து இன்ஃபைனைட். இன்ஃபைனைட் பாருங்க, எஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு ஏ பை 1 மைனஸ் ஆறு. இந்த ஆறானது எந்த ரேஞ்சுக்குள்ள இருக்குன்னா -1ல இருந்து +1க்குள்ள இருக்கணும். -1 +1 இருக்கக்கூடாது, இன்பிட்வீன்ல இருக்கணும். இருந்துச்சுன்னா நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம். இன்ஃபினிட்டி சீரீஸை சம் பண்ணிடலாம். அதாவது ஒரு ஜிபி இன்ஃபைனைட் டேர்ம்ஸ் இருந்தால் என்னால் சம் பண்ண முடியும். இன்ஃபைனைட் டேர்ம்ஸ் சொல்லிட்டேன், ஆனாலும் சம் பண்ணலாம்னு சொல்லிடுறாங்க. அதை எப்படின்னு பார்ப்போம். முதல் 8 உறுப்புகளின் கூடுதல் 1 -3 9 -27 8 டேர்ம்ஸோட சம்ஸ் என்னன்னு கேட்குறேன். சரி, என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? நம்மளுக்கு ரேஷியோ முதல் கண்டுபிடிப்போம். ரேஷியோ கண்டுபிடிச்சா என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். -1/2 -3 சார். -3 -27/3 எல்லாமே ஈக்குவலா வருதான்னு பாருங்க. ஆர் ஈக்குவல் டு -3 வருதா? எஸ்ஸா நோவாங்க? ஆமாங்க சார். சரி, எனக்கு ஆர் வந்து 1ஓட ஸ்மாலரா இருக்கு. அப்ப நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா Sn ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் பை ஆர் மைனஸ் ஒன்னு யூஸ் பண்ணிடணும். ஆர் நாட் ஈக்குவல் டு 1 இருக்கிறது மட்டும்தான், சாரி, ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கிறது மட்டும்தான் சப்ஸ்டிட் பண்ண முடியாது. ரிமைனிங் ஆர் 1 தவிர என்ன இருந்தாலும் நான் இந்த வெளியே சப்ஸ்டிட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இப்போ எனக்கு ஏ என்ன தெரியும்னா 1 தெரியும், ஆர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இது தெரிஞ்சா போதும். SN என்ன கொடுத்துருக்கேன்னா 8 டேர்ம் கொடுத்துட்டேன். அப்போ S8 ஈக்குவல் டு A1 -3 ஹோல் பவர் n 8 -1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1 -3 -1 -3 8 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். என்னங்க வரும் பார்த்து சொல்லுங்க. மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஆன்சர் பிளஸ்ல வரும், அது பிரச்சனை இல்லை. 3 8 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் இது வருதான்னு பாருங்க. 6561 6561 வருதான்னு செக் பண்ணிக்கிங்க. சப்ராக்ட் பண்ண 60 வந்துடும். -4ஆல டிவைட் பண்ணணும். வருதான்னு பாருங்க. 6560 4 டேபிள். ஆன்சர் வந்துச்சு, மைனஸ்ல வந்துடும். இது மட்டும் கரெக்டான செக் பண்ணிக்கிங்க. 4ஆல் டிவைட் பண்ணி கரெக்ட். -1640. அப்ப எனக்கு இன்ஃபைனைட் சீரீஸா இருந்தாலும் எனக்கு ஜிபியா இருந்தா என்ன சொல்லிடலாம், 8 டேர்ம்ஸோட சம் இல்லை, எந்த டேர்மோட சம்னாலும் ஆட் பண்ணிடலாம். அதுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு இருக்கு. சரி, எஸ் புரிஞ்சு சரியா இல்லையா? S6 4095, ஆர் வந்து 4 எனில் முதல் உறுப்பை காண்க. அப்படின்னா என்ன கண்டுபிடிச்சுறேன்? ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னன்னு கேட்கிறேன். ஃபைண்ட் ஏ. நம்மளுக்கு என்ன வந்து ஆர் வந்து
4 இருக்கனால ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம்னா Sn ஈக்குவல் டு A இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1 பை r மைனஸ் 1. இதோட ஆன்சர் S6 தான் 4095 சொல்லியிருக்கேன். இந்த A தான் கண்டுபிடிக்கணும். R தெரியும், n தெரியுமா? தெரியும் sir. n வந்து 6, S6 தானே. அப்போ 4 பவர் 6 மைனஸ் 1. R என்ன தெரியும்? 4 மைனஸ் 1 3. இப்போ இதோட ஆன்சர் எனக்கு தெரியணும். இங்கே 3 வரும். அப்போ 3யை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஈக்குவல் டு 4 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும் பாருங்க. ஃபோர் இன்ட்டு 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 ஒரு 16 ஒரு 16 ஒரு 16. இது 256 ஒரு 16 என்ன ஆகும் பாருங்க. யாராச்சும் மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க. 496. புரியல. மெசேஜோட போட்டுருங்க. வாய்ஸ் பிரேக் ஆகுது. பழனி அம்மா மேடம் மெசேஜோட போடுங்க. சாட்டுன்னு ஒன்று இருக்கும் பாருங்க, அதில் போடுங்க. நான் பார்த்துக்கிறேன். இந்த செம்மோட கிளாஸை முடிச்சிருவோம். 7:40 ஆக போகுது. மல்டிப்ளை பண்ண கேன்சல் பண்ணணும், ஆன்சர் சொல்லணும். டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். A3ங்க சார். புரியல. ஏவோட வேல்யூ 3ங்க சார். மெசேஜ் பண்ணுங்க. நீங்க பேசுறது கேட்கல, கவரேஜ் ப்ராப்ளமா இருக்கு. என்னங்க வருது? மெசேஜ் பண்ண மாட்டீங்க, ஆன்சர் சத்தமாவும் சொல்ல மாட்டீங்க. ஏவோட வேல்யூ 3 சார். அது இருந்துட்டு போகுது. எனக்கு மல்டிப்ளை பண்ணதை சொல்லுங்க. 256 16 மல்டிப்ளை பண்ணா என்ன வருது? 4063ங்க சார். 4063 96 ஆன்னு பாருங்க. 4096 96 அதோட 1 சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணா 4095. இங்க ஆல்ரெடி ஒரு 4095 இருக்கு. இது ரெண்டும் கேன்சல் பண்ணிட்டேன். A ஈக்குவல் டு 3. அவன் ஏ தான் கேட்டிருக்கான், முதல் உறுப்பு தான் கேட்டிருக்கான். இது கொஞ்சம் பெரிய நம்பரா இருக்கு. நீங்க மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். ஃபார்முலா பாருங்க. ஆர் பவர் n மைனஸ் 1 மறந்துடாதீங்க, இல்லைன்னா தப்பா வந்துடும் ஆன்சர். A ஈக்குவல் டு 3. இப்போ இன்னும் ஒரு 10 சம்ஸ் தான் இருக்கு. நம்ம இப்போ கிளாஸை முடிச்சிருவோம். ஏன்னா உங்களுக்கு பிரேக்